released his அவருடைய ரைட்டிங்ஸ் கட்டுரைகள்லாம் தொகுப்பு பண்ணாங்க. ஸோ அது 10 வருஷம் முடிஞ்ச பிறகு இப்போ அது முடிஞ்ச ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கருணாநிதி இறந்து போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு? அவர் 2 வருஷம் தானே. அது 2 வருஷமா? அவரு வந்திருந்தாரா என்ன? கலைஞர் வரல. Okay, I have a certificate from something from UC Berkeley. Date பார்க்குறேன் எப்போ போட்டிருக்காங்கன்ட்டு. இதுல டேட் போடல. இப்போ இவங்க ஜாயின் பண்ணி சௌந்தர்யா. வணக்கம் சௌந்தர்யா. வணக்கம் அருண். வணக்கம் சத்யமூர்த்தி. வணக்கங்க. வணக்கம் புகழ். 408 நம்பர்ல இருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க, நான் கவிதா முருகேஷ். கவிதா முருகேஷன் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம்னால நான் லிசன் பண்றேன். சரி சரிங்க. ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 8 பேர் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் கிருஷ்ணகுமார். இல்லையா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நைட் வரைக்குமா? நல்லா இருக்கேன். மியூட்ல இருந்தது கவனிக்கலனா? சரி சரி. நீங்க சத்யமூர்த்தி நீங்க கேட்ட மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு மீட்டிங் போட்டாச்சு. நன்றிங்க. கொஞ்சம் இல்ல அப்படி சொல்ல, ஏன்னா நம்ம ஒரு 1.5 hour பேசணும் இல்லைங்களா? அப்படி பேசும்போது அப்புறம் நைட்டு 10 அந்த மாதிரி ஆயிடுது. எல்லாம் மண்டே ஒர்க் இருக்கும் எல்லாருக்கும். அதனாலதான் ஒரு 8 போல ஆரம்பிச்சா கொஞ்சம் ஏர்லியா இருக்கும். ஒரு 1/2 hour தான் சொன்னாங்க. ஷியோர் ஷியோர். இன்னைக்கு நம்ம 1.5 hours பேசுவோமான்னு தெரியல. எவ்வளவு முடியுமோ பேசிட்டு அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1 hour முடிஞ்சிடும் நினைக்கிறேன். நான் அப்படி போட்டு வச்சேன் 1.5 hours ஜஸ்ட் பால் பண்றதுக்கா. ஒரு 1 minute வெயிட் பண்ணலாங்க. 8:05 ஆரம்பிச்சிடலாம். 1 minute அப்புறம். ரெக்கார்ட் பண்றீங்களா? ரெக்கார்டு போயிட்டு இருக்குங்க. ஓகே தானே ரெக்கார்ட் பண்றது? யா. ஓகே தான். ஆனா யூஸ்வலா புகழ், சும்மா நான் ஜெனரலா சொல்றேன். நான் எங்க ஆபீஸ்ல தெரிஞ்ச வகையில கலிபோர்னியா லா படி நம்ம ஒரு மீட்டிங்ல ரெக்கார்ட் பண்ணோம்னாக்கா கன்சென்ட் வாங்கணும். ஒரு 90% 80% ஆடியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சும்மா சொல்லிடணும். இன்ஃபேக்ட் ரெக்கார்ட் பண்றது நல்லது. ஏன்னா நமக்கு இட் இஸ் குட் டு see in the future. ஜஸ்ட் ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க யூஸ்வலா. கண்டிப்பா. ஐ டு டோட்டலி அக்ரி. ஒரு சத்யமூர்த்தி சொன்ன மாதிரி இப்ப கால் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன், ஆரம்பிச்சிருக்கேன். இதுல எல்லாரும் கன்சென்ட் கொடுக்குறீங்களா? இல்ல வேணான்னு சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா இப்ப சொல்லிருங்க. அதர்வைஸ் சே எஸ். ஸோ விஷுவலா ரெக்கார்டிங் ஆகட்டும். எஸ்ங்க. நோ ப்ராப்ளம்ங்க. எஸ். எஸ். தேங்க்யூங்க. ஸோ எல்லாம் கன்சென்ட் கொடுத்துருக்காங்க, அதனால மீட்டிங் ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இந்த டி ஸ்கை கமிட்டியோடைய அது செகண்ட் மீட்டிங். லாஸ்ட் மீட்டிங்ல ஓவரால் எதுக்காக இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுல என்ன மைல் ஸ்டோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம், ஓவரால் ஸ்ட்ரக்சர், ஸ்கெலிட்டன், அதை பத்தி எல்லாம் பேசணும். இப்போ இந்த பர்டிகுலர் மீட்டிங் ஒன்றுனா அடுத்த ஸ்டேஜ். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க அஜெண்டால மெயினாக ஆர்கனைசேஷன் சார்ட்னு சொல்லி ஆர்க் சார்ட்னு ஒன்று போட்டிருந்திருக்கோம். அதுல அப்கோர்ஸ் நிறைய பேர் நீங்களே வாலண்டியரா பேர் கொடுத்துருந்தீங்க. சில பேர் அதில் பண்ணாமல் போன மீட்டிங்கில் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது வெர்பலா அவங்க பேரெல்லாம் நோட் பண்ணி நான் அதில் போட்டிருக்கேன். நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, கூகுள் குரூப் ஒன்று இருக்குது.
அந்த 2 குரூப்லயும் நீங்கெல்லாம் எல்லாருமே இருக்கீங்க. உங்க இமெயில் ஐடி நம்பர்ஸ்லாம் அதில் இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி இவங்க ஜெயராதா லாஸ்ட் மீட்டிங் வரல. அவங்க அப்புறம் அதே மாதிரி கவிதா முருகேசன் அவங்க லாஸ்ட் மீட்டிங் வரல. ஸோ அவங்க கொஞ்ச நேரம் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டோம். மீதி எல்லாரும் வந்திருக்கீங்க லாஸ்ட் மீட்டிங். ஐ திங்க் பாலாஜி நீங்களும் வரலன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மீட்டிங். நான் வரல, நானும் வரல. ரைட், ஓகேங்க. ஸோ என்ன பண்ணலாம், லாஸ்ட் மீட்டிங் வராதவங்க அவங்க பேரை சொல்லி அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டோம். ஸோ தட் வி நோ அவங்க யாரு என்ன அப்படின்ட்டு. இப்போ நீங்க 3 பேர்த்துக்கு பாலாஜி, ஜெயராதா அண்ட் கவிதா லாஸ்ட் டைம் நாங்கள் என்ன பண்ணோம்னா பேர் சொன்னோம். தென் இஃப் வி லைக் வி டாக் அபவுட் அவர் ஜாப். அப்புறம் பர்டிகுலரா இந்த டீ ஸ்கை கமிட்டியில என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் பேசணும். ஸோ கேமரா ஆன் பண்ணினீங்கன்னா மற்றவங்களும் பார்த்துக்குவாங்க. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நிறைய பேர்த்துக்கு புதுமுகங்களா இருக்குல்ல, நம்ம அதிகமாக சந்திச்சது இல்லை. ஸோ ஜெயராதா நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஜெயராதா. வணக்கம், என் பெயர் ஜெயராதா நட்ராஜன். நான் ஃப்ரீமான்ட்ல இருக்கேன். I am a software architect at Shell New Energies. I'm in the energy domain. For T-Sky committee, வள்ளுவர் சிலைக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னா, I can work on presentations or web, Facebook promotions அந்த மாதிரி because I am good at that, அது பண்ண முடியும். அப்புறம் if you want more help on communicating to government officials, I can chime in there as well. ஷூருங்க, ரொம்ப நன்றி ஜெயராதா. கவிதா நீங்க போன்ல இருக்கீங்க, பட் உங்களை பார்க்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பேசுங்க. தேங்க்யூங்க. நான் ஆக்சுவலி வீட்டில் இல்லை, ஸோ ஃபோனில் தான் டயல் இன் பண்ணியிருக்கேன். என்னோட பேர் கவிதா முருகேஷ். நான் பிளசன்டன்ல இருக்கேன். ஆமாம், டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் ப்ரொஃபஷனல். யாதும் ஊரே யாவரும் கேளிரன் திருவள்ளுவர் சிலை இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு தேங்க்யூ, என்னை இன்க்ளூட் பண்ணதுக்கு. லைக் ஐ சைட், நான் டாக்குமெண்டேஷன் ப்ரொஃபஷனல். ஸோ கம்யூனிகேஷன்ஸ், ஜெயராதாக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியும். தேங்க்யூ. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க கவிதா. இவர் பாலாஜி ராமகிருஷ்ணன். நான் பாலாஜி, நான் மவுண்டன் ஹவுஸில் இருக்கேன். சாஃப்ட்வேர் தான், செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில் இருக்கேன். என்னால் முடிஞ்சது, நான் ரொம்ப நாள் லைஃப் டைம் மெம்பராக இருக்கேன். நான் தமிழ் மன்றத்தில் பெருசாக நான் ஆக்டிவாக இல்லை. முன்னாடி இருந்தேன், அப்புறம் ஆக்டிவாக இல்லை. ஸோ அதனால் சரி, ஸ்டார்ட் ஃப்ரம் த குட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். சரி, ரொம்ப நன்றிங்க. இதுல இப்ப நீங்க புதுசா வந்த 3 பேரு, இது இல்லாம லாஸ்ட் இந்த மீட்டிங்ல இருக்கிறவங்க யாருக்காவது வாட்ஸ்அப்லயோ அல்லது இமெயில்லயோ மெசேஜஸ் சேரல, உங்க பேரோ அல்லது நம்பரோ விட்டு போயிடுச்சு, உங்க இமெயில் ஐடியோ விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? உங்க இமெயில் ஐடி, அதாவது உங்களுக்கு இமெயில்ஸ் வரல அல்லது வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரல அப்படின்ட்டு. ஓகேங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுவோம். நீங்க பாலாஜி, கவிதா, ஜெயராதா லாஸ்ட் டைம் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுத்து, டீ ஸ்கை கமிட்டி அப்படின்றத பத்தி ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு ஒரு ஆர்க் சார்ட் போட்டுட்டு 3வது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பார்க்காட்டி நீங்க ஒரு பார்த்துங்க. அந்த பர்டிகுலரா ஸ்ப்ரெட்ஷீட்ல போய் அதுல ஏரியா இருக்கு. நீங்க இப்ப ஜெயராதா சொன்னாங்க ப்ரெசன்டேஷன் அதுல பண்றேன் பிளஸ் நெட்வொர்க்கிங் பண்றேன் அப்படின்னு. அதே மாதிரி இப்ப கவிதாவும் சொல்லியிருக்காங்க, இவர் பாலாஜியும் சொல்லியிருக்காரு. நீங்களே உங்க நேமை அப்டேட் பண்ணுங்க. அது அந்த ஸ்ப்ரெட்ஷீட் எல்லாரும் எடிட் பண்ணலாம். இட் இஸ் ஷேர்ட் வித் தோஸ் ஹூ ஆர் இன் த கமிட்டி. அந்த ஹெட் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம்னு ஒரு ஹெட், ப்ரெசன்டேஷன் டீம்னு இன்னொரு, 3வது நெட்வொர்க்கிங் அண்ட் கனெக்ஷன்ஸ், 4வது ஸ்பான்சர்ஷிப். இப்போ 5வது ஒரு கேட்டகரி ஸ்டாச்சு லாஜிஸ்டிக்ஸ்னு இருக்கு. ஸோ இந்த ஹெட்ல நீங்க உங்க பேரை கொடுத்துட்டு நீங்களே அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பண்ணிடுறோம். தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ அஜெண்டாவில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா
updates or any new developments from the committee members. Meaning 2 weeks முன்னாடி நம்ம எல்லாரும் பேசணும். ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? ஒரு பாலகிருஷ்ணன் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு லாஸ்ட் டைம். நீங்க அதை பத்தி சொல்றீங்களா மிஸ்டர் பாலகிருஷ்ணன்? நான் போன மீட்டிங் பிறகு ஐ டிட் சம் ஒர்க். ஸோ ஐ லைக் உங்களுக்கு என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கணுங்கிற சொல்றேன். இப்போ கூகுளில் நீங்க போனீங்கன்னா you'll get some information என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்க வந்து சிட்டி அஃபிஷியல் மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க, மேயர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி மேயர் இஸ் ஒன் ஆஃப் த பர்சன். பட் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், கூகுளில் படிச்சது தெரிஞ்ச வரைக்கும், சான் பிரான்சிஸ்கோ சிட்டியில் இந்த சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி we want to install a statue or something. அதுக்கு the board of supervisors அவங்க அப்ரூவ் பண்ணணும். Then the mayor will veto or agree with that. That's the process எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். So நீங்க if you go to the San Francisco local government, city of San Francisco has 11 supervisors. அதாவது they divided city வந்து 11 district. So each district has its own supervisor. அந்த சூப்பர்வைசர் வந்து ஒருத்தர் மினிமம் ஒருத்தராவது ஸ்பான்சர் நான் போய் பேசி இந்த மாதிரி நாங்கள் வைக்கலான் இருக்கிறோம், அது அவங்க தொகுதியில இருந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா தென் ஈ கேன் வவுச் ஃபார் இட். இது எனக்கு நல்ல ப்ராஜெக்ட், ஸோ இது நான் ஆமோதிக்கிறேன், ஸோ ஐ வாண்ட் டூ இட் இன் மை டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்றவங்களுடைய சப்போர்ட் அவர் திரட்ட நமக்கு உதவி பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், there is a project called Remember Comfort Women அப்படின்ட்டு. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்த கொரியன் விமன் they were used as prostitutes by the Japanese, and அதுக்கு they want ஒரு ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. It took 2 years அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆக்சுவலி நீங்கெல்லாம் இந்த remembercomfortwomen.orgங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க, அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ ஒன் ஆஃப் த சூப்பர்வைசர் அதை ப்ரொபோஸ் பண்ணி ஆல் த 11 சூப்பர்வைசர்ஸ் டோட்டல் எவ்ரிபடி agreed to it, unanimously they agreed to it, and then they established that. So that's ஒரு வழி எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, then I called the lady vice chair of the comfortwomen.org. இந்த மாதிரி நாங்கள் வைக்கலான் இருக்கிறோம், we need to understand என்ன ப்ராசஸ், யாரை பார்க்கறது, எப்படி பண்றது அப்படின்ட்டு. பட் they never returned my call. அது தவிர நீங்க வந்து maybe we can do it in Golden Gate Park or வேற எங்க even you mentioned Columbus statue ரீப்ளேஸ் பண்றதுக்கு முடியுமா அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. அதுக்கு ரீசெண்டா there is if you Google frequently asked questions concerning San Francisco monuments and historic statue ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதை படிச்சு பாருங்க. அதுல that ஆர்டிக்கல் வந்து இப்ப கொலம்பஸ் ஸ்டாச்சுவை ரிமூவ் பண்ணாங்க, because he is against when he was for slavery and we should honor him அப்படின்ட்டு. So London what's her name, Mayor London Breed, CS அந்த இதை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல CS said who and what we honor through our public art can and should reflect our values. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம திருவள்ளுவர் சிலை வைக்கலான் இருக்கிறோம், அல்லது இந்த கல்வெட்டு வைக்கலான் இருக்கிறோம். How it helps the city, brings international brotherhood or something like that, ஏதாவது சொல்லி பண்ணணும். அதுல there are 3 commissions involved. One is San Francisco நீங்க என்ன பண்ணாலும் இந்த மாதிரி சிலை எல்லாம் வைக்கிறதுக்கு there is an arts commission ஒன்று இருக்குது, and so that's called San Francisco Arts Commission. அதனுடைய president பேரு PJ Johnston, and then they also have a website போனீங்கன்னா
there's a lady called Rachel Axel. She's the director of public and private partnership. Maybe on the Pamanadi, we can contact her and describe to her, we want to do this project. How can you help us? That's another approach. So, இந்த சூப்பர்வைசர் எல்லாம் அவனுக்கு ஓட்டு கிடைக்கிறதா தான் அவன் வேலை பண்ணுவான். forget the money part. இப்போ அவங்களுடைய அவங்க தொகுதியில் இருக்கிறவங்க போய் கேட்டா, they can convince him. So we need to select யாரெல்லாம் supervisors. My 2 daughters live in San Francisco, so I can find out who their supervisors. I can request them. Maybe they can help us meeting the supervisor and then see if they can be convinced. So that's my approach. So அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, you need to prepare an introduction to the project. இந்த மாதிரி திருவள்ளுவர் யாரு, அவர் எந்த மாதிரி சிலை வைக்க போறோம், அதற்கு சான் பிரான்சிஸ்கோ என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்களா, ஒரு you have a committee, you're going to form presentation committee. So they should get work on and either have a written document, 2 pages. நீங்க விக்கிபீடியா போய் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பத்தி இருக்குது, ஒரு 2 pages இருக்குது. அந்த மாதிரி prepare பண்ணணும். And then we can also have a video of திருவள்ளுவர் ஸ்டாச்சு எங்க இருக்கு, இந்தியாவில் இருக்குது. நான் உங்களுக்கு போட்டோ அனுப்பியிருந்தேன், கன்னியாகுமரியில வச்சிருக்கிறாங்க. They have one in Chicagoன்னு சொன்னாங்க. And then there is one somewhere நான் பார்த்தேன். So எங்கெல்லாம் இருக்குது உலகத்துல, அந்த மாதிரி அந்த உட்கார்ந்துற சிலை இருக்குது, நின்றுட்டு இருக்கிற சிலை இருக்குது. I think there is one in London நினைக்கிறேன். So anyway, இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கு. ஸோ சான் பிரான்சிஸ்கோல எனக்கு வைக்கிறதுக்கு ஆசையா இருக்குது. அண்ட் we need to understand the process. அதை எப்படி பண்றது, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறது நல்லா தோணுது. And then finally, if you can get a consultant who has worked with this, installing the statues in the city, அவனுக்கு whatever is consulting fee, அவன் you might know the ins and outs, யாரை பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. So these are some of my thoughts. நீங்க since the last meeting, இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழின்னு தோணுது. ஸோ நீங்க டைரக்டா போய் லண்டன் பிரீட் மேயரை பார்க்கலாம். பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஷீ வில் பி தட் மச் ஹெல்ப் இம்மிடியட்டா. ஓகே, நீங்க ஆர் ஷீ மே சே வாட் இந்த மாதிரி சூப்பர்வைசர் மூலியமா வாங்கன்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங் வாட் ஹர் ரெஸ்பான்ஸ் வுட் பி. நீங்க அப்சல்யூட்லி கிரேட் பாயிண்ட் நீங்க சொன்னது எல்லாமே வெரி வேலிட் சஜஷன்ஸ். அப்போ நம்ம ஆரம்பத்துல டைரக்டா லண்டன் பிரீடோடைய ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்றதுக்கு முன்னாடி லைக் யூ செட் 11 சூப்பர்வைசர்ஸ் இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக அந்த 11ல யாரு இந்தியா ஃபில், யாரு தமிழ் ஃபில், அதாவது இந்த மாதிரி ஒரு அனதர் கல்ச்சரை அரவணைச்சு போறவங்கன்னு இருப்பாங்க. நம்ம அவங்களுடைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி அல்லது கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணா தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல சஜஷனா படுது. ஒரு கொஸ்டின் எனக்கு என்னன்னா, அப்கோர்ஸ் நம்ம அதுக்கு அவங்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி we have to be ready with our presentation அப்படிங்கும் பொழுது லாஸ்ட் மீட்டிங்ல சொன்ன மாதிரி we need to have many things. ஒரு presentation deck, அதாவது ஸ்லைட்ஸ், ஒரு 3-minute வீடியோ, ஒரு 15-minute வீடியோ இப்படின்லாம் ரெடியா வச்சுக்கணும். அப்புறம் எலிவேட்டர் பிச் இப்படின்னு நிறைய ஐட்டம் இருக்கு அதில். இப்போ அப்கோர்ஸ் உங்க ப்ரெசன்டேஷன் டீம் அதை முடிவு பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் நம்ம என்ன பண்ணலாம்னா, என்னுடைய சஜஷன், let's get ready with one presentation slide, like 5 minutes ஓடுற மாதிரி இல்லை 10 minutes ப்ரெசென்ட் பண்ற மாதிரி லேப்டாப்ல. அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கிட்டு then we can improve upon. அதெல்லாம் நம்ம ரெடியா இருந்துட்டோம்னா லைக் யூ said அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். சொல்லுங்க ஜெயராதா. क्वेश्चन இருக்கு. சோ இப்போ பாலா சார் சொன்னார் இல்லையா, பாலா சார் அல்லது பாலகிருஷ்ணன், எப்படி ஃபுல் நேம்ல? ஓகே, ஐயா சொன்னாங்க இல்லையா, எல்லாமே கரெக்டா இருக்கு, தே ஆர் த பீப்புள் அப்படின்னு தோணுது. ஆனா ஒரே ஒரு சின்ன இது என்னன்னா, இஃப் தே சே நோ,
அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு மேலதிகாரியை பார்க்கணும். அந்த மாதிரி இது வந்து கஷ்டமாயிடாதா? இங்க இந்த you got to know the political working அமெரிக்கால எப்படின்ட்டு, so the supervisorனா நம்ம ஊர்ல let's say கார்பரேஷன் எடுத்துங்க, ஒவ்வொரு தொகுதிக்கு மெம்பர் இருக்கிறாங்கல்ல, so those people அவங்க வந்து they show interest இந்த மாதிரி இந்த சில என் தொகுதியில் வைக்க போறாங்க, so I'm interested, இது is good for my community அப்படி இப்படின்னு you will have to prepare something and present it to the board. அவங்க உடனே வேண்டான்னு 11 people இருக்கிறதுனால இது வந்து we are ஒரு சிலை வைக்கத்தானே போறோம், ஏன் வேண்டான்னு சொல்றது? மேபி they will say அது ஒத்துக்காது அப்படின்ட்டு. பட் if he has enough support, இந்த மாதிரி அந்த தொகுதியில இருக்கிற 100 பேர் உங்களுக்கு ஓட் போடுவாங்க, இது பண்ண நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா he will support it. எனக்கு தோணுது this is இந்த ஊர்ல எல்லாமே ஓட்டு தானே when the election one comes, and they also அதுக்கு தான் நான் சொன்னேன், we may hire a consultant to தெரிஞ்சதுன்னா, எனக்கு தெரியாது யாருன்னு, எவனாவது ஒருத்தர் இருந்தான்னா we can ask him என்ன அப்ரோச், எப்படி என்ன பண்ணலாம், what is the selling point, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். So I can start finding out if there are people who will help this cause. அதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த remember comfortwoman.org அவங்கள போய் முதல்ல மீட் பண்ணி இந்த மாதிரி நீங்க செலவு வச்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். we can learn from their experience. அப்சல்யூட்லி. இந்த இப்போ ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு, இவர் கிருஷ்ணகுமார், சார்ட்ல பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் ராஸ்டர் மெம்பர்ஸ் அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. சார்ட் விண்டோல பாருங்க. இப்ப மிஸ்டர் பாலகிருஷ்ணன், நீங்க சொன்ன மாதிரி இது பாலிடிக்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இதே மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு, நான் லாஸ்ட் டைம் இவங்க கிட்ட பேசும்போது, ஜெயராஜிட்ட பேசும்போது ஒரு தாட் மைண்ட்ல ஓடிச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற கல்வெட்டு தமிழ்ல இன்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ். ஏன் அப்படின்னா, ஃபார் எனி ஒன், நீங்க சான் பிரான்சிஸ்கோல இறங்கி அந்த பெரி பில்டிங்ல இருந்து வாக் பண்ணலாம். யூ கேன் வாக் டில் சவுத் பீச் ஆர் யூ கேன் வாக் டில் நார்த் பீச். அது ஓரமா அந்த எம்பார்கடிரோன்னு ஒரு ரோடு, அந்த ரோட்டை ஒட்டி சைடு வாக் இருக்கும், அதுல வந்து வாக் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்க இப்போ ஒரு 3-4 இயர்ஸா அந்த சைடு வாக்கை சான் பிரான்சிஸ்கோ சிட்டி, ஐ திங்க் த்ரூ ஆர்ட்ஸ் கமிஷன் நினைக்கிறேன், மாடர்ன் ஆர்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி வித்தியாசமா விதவிதமா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. அதுல என்ன மீனிங் தெரியாது, உட்காந்து கொஞ்ச நேரம் பார்க்கணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் ஆக்குபைஸ் 50 ஸ்கொயர் ஃபீட் 100 ஸ்கொயர் ஃபீட்லாம் ஆக்குபை பண்ணும். சில ஆப்ஜெக்ட்லாம் வந்து மோர் தேன் 100 ஸ்கொயர் ஃபீட் 200-300 ஸ்கொயர் ஃபீட்லாம் ஆக்குபை பண்ணும். அது சைட் வாக்லேயே அப்படியே ஓரத்துலேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளீர் கல்வெட்டை அந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம். இது ஒரு தாட், நான் ஜஸ்ட் ஷேரிங் டு த டீம். நம்ம ஃபர்தரா எப்படி கொண்டு போறதுன்றத பத்தி புகழ், எனக்கு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல. அந்த சிலை வச்ச பிறகு அதை மெயின்டைன் பண்றதெல்லாம் எப்படிங்க? அதை பத்தி எதுவும் நம்ம டாக்குமெண்ட் ஏதாவது வச்சிருக்கோமா? அதை பத்தி ஐடியாஸ் ஷேர் பண்ண முடியுமா? சிலை வச்ச பிறகு அந்த மெயின்டெனன்ஸ், அந்த அதை பத்தி. கண்டிப்பாங்க டேசி. அதுக்கு முன்னாடி காலில் வந்து லேட்டஸ்டா இவங்க காளீஸ்வரன் அப்பவே ஜாயின் பண்ணிட்டாரு. வணக்கம் காளீஸ்வரன். டெய்சி அவங்க போன் வழியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் டெய்சி. ஆதம்னு ஒருத்தர் இருக்காரு, ஏஜே ஆதம். வணக்கம். உங்க பேரு ஆதமா? வாட்ஸ் யுவர் நேம்? நூர். ஓ நூர். ஓகே. வணக்கம். வேற கோவிந்த் ஜாயின் பண்ணியிருக்காருங்க. அப்புறம் இவரு சந்தானம் ஃப்ரம் சாக்ரமெண்டோ ஜாயின் பண்ணியிருக்காருங்க. ஸோ இதெல்லாமே ஜூம்லயே பார்த்தீங்கன்னா தெரியும். வணக்கம் எல்லாத்துக்கும். டேசி, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நம்ம போன ப்ரெசன்டேஷன்லேயே கவர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு ஒரு ஹெட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபியூச்சர் எப்படின்னா, நம்ம இந்த ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணின பின்னாடி மெயின்டெனன்ஸ் பார்ட் வரும். அஃப்கோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுதே அந்த மெயின்டெனன்ஸ் கம்போனன்ட் வரும். இப்போ ஒரு மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நம்ம போய் பேசும்போது சிட்டியில் அஃப்கோர்ஸ் ஸ்டாச்சு வச்சுட்டு போனால் மட்டும் பத்தாதல்ல, அதை மெயின்டைன் பண்ணணும். அவங்களே
டேக் கேர் பண்ற மாதிரி தான் நம்ம புஷ் பண்ணுவோம். ஒருவேளை அவங்க இல்லை நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி தமிழ் மன்றம் அக்ரிமெண்ட் மாதிரி கூட கிரியேட் பண்ணலாம். அது போக போக தாங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த ஃபேக்டரை வி ஆர் ஃபேக்டரிங் இன், அதை நம்ம ஃபேக்டர் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல. கிரேட். நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்கல, ஆனா ஐயா நன்றிங்க. சரிங்க. பாலகிருஷ்ணன், நீங்க அந்த கம்ஃபர்ட் உமன் சொன்னீங்க பாருங்க, அந்த ஸ்டாச்சு எந்த இடத்துல இருக்கு சான் பிரான்சிஸ்கோல? தெரியல, அது மறந்துடுச்சு எங்கேயோ. You got to go back to the website. அது போட்டோ கூட போட்டிருக்காங்க, எனக்கு மறந்து போச்சு. நான் 2 வாரம் ஆச்சு பார்த்து. சரிங்க, இது நல்ல தாட்டு தாங்க, நல்ல ஐடியாங்க. நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஃப்ரம் சூப்பர்வைசர் அப்படின்றதான் நான் டேக்அவேவா எடுத்துக்கிறேன். சூப்பர்வைசருக்கு முதல்லயே we can meet with this. யார் சில ரீசெண்டா வச்சிருக்காங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க சில வச்சது எப்படி ஆரம்பிச்சீங்க, யார் எப்படி என்ன வழி, அதுக்கு சூப்பர்வைசர் தான் முடியுமா இல்லை வேற ஏதாவது வழி இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவங்க இஃப் தேர் வில்லிங் டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேச்சல் ஆக்சல் ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, ஷீ இஸ் த டைரக்டர் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஆக்சுவலி ஷீ ஹஸ் அ வெப்சைட், டெலிஃபோன் நம்பர் கூட இருக்கு, இதெல்லாம் வெப்சைட்ல தான் வந்தது. பட் பிஃபோர் ஐ அப்ரோச் எனிபடி ஐ வுட் லைக் டு ஹேவ் த ப்ரெசன்டேஷன் மெட்டீரியல். பிகாஸ் நான் ஒன்று சொல்லி மற்றவங்க when we go as a group, இன்னொருத்தர் we got to be uniform. ஒரே கதைன்னு சொல்றது ஸ்டோரி, you got to give the uniform story. இந்த மாதிரி this is our goal, இதுதான் ஹிஸ்டரி, ஏன் நாங்கள் வைக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறது டெவலப் பண்ணி தென் யாரோ ஒருத்தரோ அல்லது as a group ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த 4-5 people போய் பார்த்து ஐடியா கேட்கலாங்கிறது எனக்கு தோணுது. ஏதாவது நான் ஒன்று பேசி பின்னால ஐம் அவுட் ஆஃப் த டீம்னு வச்சுங்க, தென் அதர்ஸ் வந்து வேற விதமா சொன்னா அது சரியா வராது. அதுக்காகத்தான் நீங்க ஆரம்பிக்கிறது you have to form a committee. அது first அது வந்துட்டு then prepare a presentation, then take that presentation to the various people, solicit their suggestion and support. அந்த மாதிரி பண்றது அதாவது மற்றவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க பண்ண மிஸ்டேக் நாம் பண்ணலாம இருக்கலாம்ல. கண்டிப்பாங்க, அப்படிதான் நம்மளும் அப்ரோச் பண்றோம். இன்ஃபேக்ட் இப்போ அந்த டாபிக் பேசுறதுனால அதுக்கு ஒரு துணை கேள்வியா சொன்னேன். பிஃபோர் கோயிங் ஃபார் எனி மீட்டிங் வி ஹேவ் டு ஹேவ் மெட்டீரியல் ப்ரெசன்டேஷன். ஸோ இப்படி எடுத்துக்கலாமா? இட் லுக்ஸ் லைக் இப்போ நீங்கள் மீட்டிங்க்கு ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, அந்த நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஹெட்டுக்கு கீழே வர்றீங்கல்ல, அதில் யூஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் டூயிங் ஹெல்ப் ஆர் கிவிங் எக்ஸ்டெண்டிங் ஹெல்ப், அப்படி எடுத்துக்கலாம்ல. ஸோ அடுத்தது ப்ரெசன்டேஷன், அதுக்கு ஒரு டார்கெட் ஒன்று செட் பண்ணிட்டு நம்ம டீம்ல யாரு கம்மிங் ஃபார்வர்டா இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி லெட்ஸ் ஒர்க் ஆன் ப்ரெசன்டேஷன். சைமல்டேனியஸ்லி இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது சுலபமாக கிடைக்காது, எங்கே போனாலும். அவங்களும் ட்ரை பண்ணலாம். 2 weeks from now or 4 weeks from now அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ப்ரெசன்டேஷனும் ரெடியாக வச்சுட்டோம்னா ஐ திங்க் இட்ஸ் ஸ்மால் மைல்ஸ்டோன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்காக. இதில் இன்னொன்று எனக்கு மைண்டில் தோணுச்சு என்னன்னா, நீங்கள் சூப்பர்வைசர் அப்படின்ற மாதிரி ஆர்ட்ஸ் கமிஷன் ஒன்று மென்ஷன் பண்ணீங்க. there is another one called parks and services. அங்கே அது ஒரு கமிஷன் இருக்கு, ரைட்? பார்க்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க பார்க்லாம் எப்படி அப்படின்ட்டு டிசைன் பண்றதுல இருந்து. ஸோ மேபி ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் த்ரோயிங் எவ்ரி திங் அவுட் ஹியர். சூப்பர்வைசர் டீம் போகிறோம், பார்க்ஸ் அண்ட் கமிஷன்ஸ்ல அதில் அநேகமாக ஒருத்தர் இருப்பார், ஒரு ஹெட் இருப்பார், இல்லை அவங்க ஆஃபீஸ் இருக்கும், அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம் அப்பாயின்மெண்ட்ஸு. லைக்வைஸ் ஆர்ட்ஸ் கமிஷன்லையும் கேட்கலாம். ஸோ அப்போ ஒரு மீட்டிங் வித்
இது What's the நீங்க meeting with Parks and ஜென்ரலா Commission, meeting with supervisor ரைட் னா நவ் we want நமக்கு to எங்க வைக்கிறதுன்னே complete தெரியாது. ஒரு ஐடியா கம்ப்ளீட்டா கிடைச்சிரும் நமக்கு. சரி சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஹேவ் த இந்த கல்வெட்டு ஒரு ஸ்டாச்சு கோல்டன் கேட் பார்க்ல வைக்கிறதுன்னா தென் யூ ஹேவ் டு அப்ரோச் பார்க்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன் கமிஷன். பட் நீங்க சொல்ற மாதிரி இந்த எம்பார்கிடரோ அந்த ஃபெரி பில்டிங் சொன்னீங்கல்ல, தட் இஸ் அண்டர் த இது சான் பிரான்சிஸ்கோ ஆர்ட் கமிஷன், யூனோ they control that இது என்ன வைக்கிறது ஏது வைக்கிறதுங்கிறது. ஸோ யூனோ நாம we don't know எங்க வைக்க போறோம், நமக்கு தெரியாது. எங்க இடம் கொடுக்குறாங்களோ அங்க வைக்கலாம்னு இருக்கிறோம் இல்லையா. we can நீங்க வந்து டிசைட் பண்ணும் இந்த எனக்கு எங்கதான் வேணும் அப்படின்னா then we had to approach those people. இல்ல கோல்டன் கேட் பார்க்ல எங்காவது ஒரு இடத்துல வச்சா பரவாயில்ல அப்படின்னா then we can approach them அப்படின்னு எனக்கு தோணுது. So நமக்கு நல்லா அதாவது we want to be in a prominent place. அது நாம in a way we had to decide that too. In the sense இங்க வைக்க விரும்புறோம் அப்படிங்கிறது we can express our interest. அங்க முடியாதுன்னு தெரிஞ்சா then we had to go second and third அந்த மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி we had to plan சொல்றேன். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரெசன்டேஷன் மெட்டீரியல் அதை எடுத்துட்டு போயிட்டு then we can say இது முதல்ல நாமளே as a group can we decide where we want to have the statue and where we want to have the கல்வெட்டு இல்லையா. ஆமா, அதுக்காக தான் பேசுறோம். இப்ப see the point is நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ண முடியாதுல்ல. ஒவ்வொரு தட்டியும் போய் பேசும்போது தான் ஐடியா கிடைக்கும். லாஸ்ட் மீட்டிங்ல கவர் பண்ணிச்சு இந்த பாயிண்ட். இப்ப கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு பக்கத்துல கூட கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். ஆனா I'm 99% sure Golden Gate Bridge is not at all falls under Parks and Commissions or even San Francisco City. அது டோட்டலா அந்த ஏரியா வந்து டிரான்சிட் அத்தாரிட்டி கீழே தான் வரும். டிரான்சிட் அத்தாரிட்டி வந்து பாட் மெயின்டைன் பண்ற மாதிரி கோல்டன் கேட் பிரிட்ஜுக்குன்னு தனியா கூட ஐ திங்க் தெர் இஸ் அ செப்பரேட் கமிஷன் ஆர் டீம் ஃபார் கோல்டன் கேட் பிரிட்ஜ். ஸோ நேச்சுரலா அங்க வந்து நம்ம அவங்கள தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணி பார்க்கணும். ஸோ போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் மெயினா சொல்லுவேன். இது சம்பந்தமா மத்தவங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்றீங்களா, இல்ல ஐடியாஸ் இருந்தா கொடுங்க. எனக்கிட்ட ஒரு தாட் இருக்குதுங்க. முதல்ல சான் பிரான்சிஸ்கோ சிட்டில வந்து என்ன சைஸ்ல ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, நம்ம என்ன சைஸ் வைக்க போறோம் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கிட்டோம்னா போய் கேட்குறப்போ கிளியரா கேட்கலாம். Right, because that will be the first question. என்ன size, என்ன weight, because earthquake prone city, right? அந்த மாதிரி question, logistical questions வரும். அதுக்கும் ப்ரிப்பேரா இருந்துக்கணும். கண்டிப்பா. நீங்க கவிதா தானே? ஓகேங்க. ஆமாங்க, கவிதா. கண்டிப்பாங்க. புகழ் ஃபர்ஸ்ட் ஒரு பாலகிருஷ்ணன் சார் சத்யா பேசுறேன். அவர் பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றிகள். ஆக்சுவலா நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு, நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு, நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாரு. வெரி இன்ஃபர்மேட்டிவ். நீங்க சொல்ற போல இது வந்து இது கொஞ்சம் நிறைய வந்து லைக் ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இட் வில் டேக் உள்ள போக தான் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மென்டலி டு பி ரெடி டு ஹேவ் எ கோர்ஸ் கரெக்ஷன். அதே போல அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் இல்லைங்களா, அந்த 2 வருஷம் ஆச்சுன்ட்டு அந்த ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு. அது வந்து இட் கைண்ட் ஆஃப் டெல்ஸ் மீ சம்திங். நம்ம ஒரு ஹை லெவல் ஸ்கெடியூல் ஒன்று வச்சுக்கணும். நம்ம லாஸ்ட் மீட்டிங்ல ஒரு கான்வர்சேஷன் பேசணும் இல்லைங்களா, மேபி லைக் நெக்ஸ்ட் இயர் தமிழ் புத்தாண்டுக்கு பண்ணலான்ற மாதிரி. அந்த மாதிரி அது மேபி லைக் ட்ரீம் ரொம்ப ஸ்ட்ரெச்சா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்கெடியூல் ஒன்று வச்சுக்கிறது வந்து ஐம் நாட் சேயிங் இப்ப நம்ம அதை பேசணும்னு சொல்ல வரல. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ஓவரால் டீம்ல வந்து ஒரு ஐடியாவோட வச்சுக்கிட்டா தான் நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ண முடியும். இல்லைனாக்கா வந்து நம்ம இப்பயே எதுக்கு இது அட்வான்ஸா சொல்றேன்னா, இப்போ ஒரு 3-4 மீட்டிங்ஸ் நம்ம வந்ததுக்கு அப்புறம் பார்த்தானாக்கா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் அதை சில ஐட்டங்களை க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டோம் நம்ம இன்வெஸ்ட் பண்றத. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பிளான் மாதிரி நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க லாஸ்ட் மீட்டிங்கே, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பிளான்லாம் இருக்கணும், ஸ்கெடியூல் ட்ராக்கிங்லாம் இருக்கணும்ட்டு. அதையும் ஒன் மோர் ஐட்டமா நான் பாக்குறேன். லைக் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து அதையும் ரெடி பண்ணோம்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு தெரியுற டாஸ்க்ஸ் ஆட் பண்ணிக்குவோம்.
அப்புறம் புதுசா வரதை வந்து அட்லீஸ்ட் வி ஷுட் இன் பொசிஷன் லைக் ஒரு 10-15 மினிட்ஸ் அதை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணாக்க கோயிங் ஃபார்வர்ட் இந்த மீட்டிங்ஸ் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, அப்சல்யூட்லி. அது டோன்ட் கிவ் அப் எனி ஹோப். நான் வந்து 6 மந்த்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்கேன் அக்ரெசிவா தான். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம், அதாவதுங்க, அப்கோர்ஸ் ப்ராக்டிக்கலா அது எவ்வளவு நாள் ஆகும்ன்றது தெரியாது. பட் ஒய் நாட் 6 மந்த்ஸ்ல நடந்தாலும் நடக்கலாம். அது வந்து யூ கேனாட் எலிமினேட் 100, யூ கேனாட் சே 100% 6 மந்த்ஸ்க்குள்ள முடியாதுன்னு 100% சொல்ல முடியாதுல்ல. இல்ல நான் ஒத்துக்கிறேன், நான் டோட்டலா ஒத்துக்கிறேன். அதான் இப்ப சொல்றேன், இப்ப நம்ம இப்போ ஒரு இடம் வந்து அதான் நம்ம ஃபைண்ட் பண்ண இப்ப அந்த அந்த உமன் ஸ்டாச்சு சொன்னார் இல்லைங்களா சார், அது வந்து இட் மே ஹேட் இட்ஸ் ஓன் ரீசன்ஸ் வை இட் டுக் சோ மச் டைம். லைக் அதனுடைய பேக்ரவுண்ட் இருக்கலாம், அதனுடைய சில ரீசன்ஸ் இருக்கலாம். பட் இது வந்து இட் மே பி வெரி டிஃப்ரெண்ட். நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்குதோ இல்ல இருக்காதோ இந்த சிட்டியில இல்லாட்டியும் கான்ட்ரவர்சி அதிகமா இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கும் இல்ல அட்லீஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் பார்க்கணும். நம்ம வந்து நம்மளோட பிளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை ப்ரொமோட் பண்றாங்கன்னா சில பேருக்கு வந்து அதுக்கான கான்ட்ரவர்சியும் நிறைய இருக்கும். நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது பெரிய கான்ட்ரவர்சிஸ் இருக்காது. நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்ம கொண்டு போற 2 விஷயத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால வந்து அந்த டைம் ஸ்டில் பாசிபிள் தான். நம்ம அதை பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். we have to move forward. ஷூர். நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், நீங்க மத்தவங்க பார்க்க முடியுதான்னு பாருங்க. இது நத்திங் பட் லாஸ்ட் மீட்டிங்ல பண்ணதுதான். ஜஸ்ட் டு ஜம்ப் ஸ்டார்ட் பண்றதுக்காக. ஐ திங்க் ஜூம்ல வீடியோல இருக்கவங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபோன் கால்ல இருக்கவங்களால பார்க்க முடியாது. கேன் யூ see that? இருக்கும். ஓகேங்க. இவங்க ஃபோன் கால்ல டெய்ஸி இவங்க இருக்காங்க, கவிதா. இது நத்திங் பட் ஆர்க் சார்ட்டுங்க. நாங்க லாஸ்ட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண ஆர்க் சார்ட்டு. இப்போ இவங்க பாலகிருஷ்ணன் சொன்னதும் சத்யா சொன்னதும் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும், அவ்வளவுதான். போறதுக்கு முன்னாடி இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி அப்ரோச் பண்ணலான்றதுக்காக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 15 பேர் காலில் இருக்கோம், டிவைட் பண்ணிக்கலாம். இவர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் அவர் வந்து சூப்பர்வைசர்ஸ்ட போறதை பத்தி பேசினாரு. அடுத்து அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறத அவருடைய டீம்னு சொல்லலாம், இல்லை மொத்தமாகவே கனெக்ஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் டீம் இங்கே இருக்கு, அவங்க அதை வந்து டேக் கேர் பண்ணட்டும். ப்ரெசன்டேஷன் சைடு வந்து இவங்க ஜெயராதா சொன்னாங்க. ஜெயராதா அவங்க கனெக்ஷன்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. அது போக லாஸ்ட் மீட்டிங்ல சொன்னவங்க இருக்காங்க, மிஸ்டர் அருண் இருக்காரு, அது மாதிரி சில பேர்லாம் பேரும் கொடுத்துருக்கீங்க. அதை இப்போ நான் ஸ்க்ரீன்ல போடுறேன், பேர் கொடுக்குறதுக்கு அந்த பேர் கொடுத்தவங்களோட பேரை வந்து ஸ்க்ரீன்ல போடுறேன். ஸோ ப்ரெசன்டேஷன் டீம்ல இருக்கவங்களும் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்குள்ளார ஒரு மைல் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஐ மீன் ஒரு டார்கெட் டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த டேட்டுக்குள்ள லெட்ஸ் கம் அப் வித் ப்ரெசன்டேஷன் டேக் அப்படி ஒன்று ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சுக்கோங்க. இவர் கனெக்ஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் டீம்ல இருக்கவங்க ஒரு டார்கெட் டேட் ஒன்று வச்சுக்கிட்டு, லெட்ஸ் கம் அப் வித் ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங் could be with the supervisor or could be with the Parks and Services Commission or could be with the Arts Commission. Any one. யார்கிட்ட போறோமோ அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அவங்க முடிவு பண்ணபடி அந்த யார் ஆடியன்ஸ்னு தெரியும். இப்போ சப்போஸ் இது வந்து பார்க்ஸ் அண்ட் சர்வீசஸ் கமிஷன் ஆடியன்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசன்டேஷனை நம்ம கொஞ்சம் ட்வீக் பண்ண வேண்டியது வரும். இஃப் இட் இஸ் அ சூப்பர்வைசர்னா உங்களுக்கே தெரியும், ப்ரெசன்டேஷனை வந்து அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி பொலிட்டிக்கலா பார்ப்பாங்க. ஸோ வாட்ஸ் இன் மீ இஃப் ஐ சப்போர்ட் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இன் திஸ் பர்டிகுலர் லொகேஷன், வாட்ஸ் இன் மீ அப்படின்ற மாதிரி தான் பொலிட்டிஷியன்ஸ் பார்ப்பாங்க. அவங்கள அதுக்கேற்ற மாதிரி ட்வீக் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது ஜஸ்ட் மைண்ட்ல போட்டுக்கலாம். பட் ஐ எம் லீவிங் டோட்டலி டு த ப்ரெசன்டேஷன் டீம் டு கம் அப் வித் குட் ப்ரெசன்டேஷன். ஐ எம் லீவிங் டோட்டலி டு த நெட்வொர்க்கிங் அண்ட் கனெக்ஷன்ஸ் டீம். அதுக்கப்புறம் சைடில் ஸ்பான்சர்ஷிப் டீம் இருக்கு. இப்போ டைம் டேபிள் எக்ஸல் ஷீட் எங்கேயோ போட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்களா? எம்டியா இருந்தாலும் we can start filling in. இப்போ அருண் இருக்காருன்னு சொன்னீங்க, கவிதா இருக்காங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் ஸ்டார்ட் ப்ரெசன்டேஷன் இல்லையா, ப்ரெசன்டேஷன் டெம்ப்ளேட் அண்ட் ஷேர் பண்ணி
இனிஷியல் கான்டென்ட் மட்டும் எழுதிட்டு தென் வில் இம்ப்ரூவ் ஆன் தட். ஒரு டெட்லைன் வச்சுட்டு 2 வீக்ஸ் அல்லது 1 வீக் அப்படின்னு வச்சுட்டு we can do that. That's absolutely great idea. ஒரே செகண்ட்ங்க நான் couple of thoughts-ங்க எங்க சொல்லுங்க. presentation வந்து நீங்க நிறைய அட்லீஸ்ட் 2 டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர் presentation மாதிரி ஒன்று போட்டுட்டு we can pick pieces from there and fit it into whichever audience we are going to meet. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே? ஒன்று. ரெண்டாவது question would be content இருக்கு இல்லையா? So we are talking two different things. ஒன்று திருவள்ளுவர் சிலை, இன்னொன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர், which means நமக்கு 2 presentation, 2 master decks வேணும், right? ஆமாங்க, absolutely. ஓகே அது ஒன்று. இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நாளா இதுல இன்வால்வ்டா இருக்கீங்க. ஸோ வாட் எவர் ஆல் ஆஃப் த டீம் ஹேஸ் இன் மைண்ட் இந்த ப்ரெசன்டேஷன்ல இருக்கணும்னா அதை ஒரு கூகுள் டாக்ஸ்ல போட்டிங்கன்னா whoever is going to put the initial deck together can get started from there and add more. கண்டிப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், அதை பாருங்க. அதுல வந்து நேம்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க கவிதா நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுல ஷீட்ல வந்துருச்சு. பிரசன்டேஷன் டீம்ல வந்து அருண் ராஜேந்திரன் இருக்காரு, கிருஷ்ணா அப்பாதுரை, பாலாஜி ராமகிருஷ்ணன், ஜெயராதா. இப்ப கவிதா உங்க பேர் போட்டுக்கிட்டுங்களா அதுல? போட்டுக்கோங்க. ஓகே. அதுல ஆல்ரெடி நிறைய ஆளுங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேற எங்கேயாச்சும் என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ஐ எம் willing to switch. இல்லை எங்க ஹெல்ப் பண்ண முடியும்னா ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப். சரி, இப்போதைக்கு உங்க பேர் போட்டிருக்கேன். பட் எனிவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து எடிட்டபிள் ஷீட். நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே டி ஸ்கை கமிட்டியில் இருக்கிற எல்லாருமே போய் எடிட் பண்ணிக்கலாம். நீங்களே போய் அதை மாத்திக்கீங்க if you feel. புகழ், நான் டெய்சி. ஆக்சுவலி என்னோட பேர் இருக்கு, ஜேபியோட பேரும் இருக்கு. ஸோ ஜேபி பேரை எடுத்துட்டீங்கன்னா யூ கேன் ஆட் கவிதா ஓவர் தேர் பிகாஸ் ஒன்லி myself is involved in this project. Of course JP இங்க இருக்காங்க என்னோட பின்னாடி, அந்த இடம் வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ கவிதா முருகேஷ் can be there if she likes. அவங்க பிரசன்டேஷன் தான் பண்றேன்றாங்கல்ல, அவங்க அங்க ஜெயராதா வெயிட் பண்ணுங்க. அவங்க தான் கான்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க இல்லையா ஏற்கனவே. சோ ரைட் யா அவங்க ஜெயராதா வந்து அவங்க டீமை ப்ரொடெக்ட் பண்றாங்க இப்பவே. நம்ம வாரம் நம்ம கம்பெனில இதான வேலை, யாரு இருக்காத அப்படின்ட்டு. கவிதா வந்து ஒரு பெரிய சிஸ்கோல ரொம்ப பெரிய டைரக்டர். சரி ஓகே, கவிதா வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட வந்து நிறைய ஹேண்டில் பண்ணிருக்காங்க. கவிதா நான் உங்களுக்கு நல்ல எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வேற வேணாம்னு சொல்றீங்க. அதனால நல்ல ஹேண்டில் பண்ணுவாங்க. That's why I said it's up to you guys. Yeah, you can keep it wherever you like. சரி சரிங்க. நான் அவங்க ஜேபி பேரை எடுத்துட்டேன். அவர் ஜேபி இருந்தாருன்னா ஹாய் சொல்ல சொல்லுங்க. இல்ல அவரு ஆக்சுவலி சரி நோ ப்ராப்ளம். ஜேபி வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால, ஆனா டெஃபினெட்லி வந்து நானும் அவரும் சேர்ந்து பேர் போட்டுக்கிறோங்க ஒரே காலத்துல, ஜேபி அண்ட் ஐசின்னு. நன்றிங்க. ஷூருங்க. ஸோ இப்போ கோயிங் பேக் டு இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா 5 பேர்: அருண் ராஜேந்திரன், கிருஷ்ணா அப்பாதுரை, பாலாஜி ராமகிருஷ்ணன், ஜெயராதா, கவிதா முருகேஷன். ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்றோமோ அது மாதிரி ஒரு டீம் இருக்கு, ப்ரெசன்டேஷன் டீம். உங்களுக்குள்ளார ஒரு டீம் லீடு நீங்களே சூஸ் பண்ணுங்க. டீம் லீடு ஏன் அப்படின்னா then it will be easier to pull and move forward in faster pace. ரெண்டாவது அக்கௌண்டபிளாகவும் இருக்கும். நம்ம நினைக்கிற டார்கெட்டை வந்து குயிக்காக அச்சீவ் பண்ணலாம். அதுக்காக தான். இப்போ லாஸ்ட் டைம் சில பேர் டீம் லீடுன்றது ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அதை சொல்றேன், டீம் லீடு வச்சுக்கிறது என்னைக்குமே நல்லது. வி கேன் மூவ் ஃபாஸ்ட். ஸோ நீங்க ஒரு டீம் லீடு முடிவு பண்ணுங்க. அப்புறம் தென் கம் அப் வித் டார்கெட் டைம். அதுக்கு டார்கெட் டைமுக்கு முன்னாடி என்ன டாஸ்க், வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டு டூ. லைக் இப்போ இட் இஸ் அ ப்ரெசன்டேஷன், மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷன் டெக் அப்படின்னா ஓகே,
அதுல வந்து இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்கல்ல கவிதா, யாதும் ஊரே தனியா, இவரு திருவள்ளுவர் ஸ்டாச்சு தனியா. ஆமா, ரெண்டும் தனித்தனி பிரசன்டேஷன் தான். ஆமாங்க. ரெண்டும் தனித்தனி பிரசன்டேஷன் தான். அதுல லாஸ்ட் மீட்டிங்ல நாங்க ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஒருவேளை ஒரு இடம் கிடைக்கிறது குதிரை கொம்பா போய் அதுக்கே நம்மளால முடியல அல்லது ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல we will combine these two. அப்ப திருவள்ளுவர் ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு 5க்கு 5ன்னு சொல்லுவோம். 5 அடி நீளம் 5 அடி அகலம் இருந்தா அந்த ஸ்பேஸே போதும். அதுல ஒரு மேடை வச்சு மேல வள்ளுவரை வைக்கலாம். அதை சுத்திலையும் வந்து கொஞ்சம் புல்தர வச்சிருவாங்க. இப்போ அதுதான் கிடைக்குது ஃபைனலா அப்படின்னா, தென் வி வில் ஃபைண்ட் அ வே டு கம்பைன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கல்வெட்டை தனியா கொஞ்சம் தள்ளி வள்ளுவரையும் அவரையும் செப்பரேட் பண்ற மாதிரி. ஸோ தட் வி வில் நாட் எனிஒன் கேனாட் கெட் மிஸ்டேக்கன். கணியன் பூங்குன்றனார் தான் ஸ்டாச்சுவா நிற்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அது வந்து ஒரு ஃபால்பேக் பிளான் தான், நம்மளோட ஒரிஜினல் பிளான் கிடையாது. We are sure, everyone is sure we will get 2 spaces. இந்த கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்களா, அந்த எம்பார்கடி ரோட்ல சைடு வாக்லயே வந்து நிறைய மாடர்ன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி அங்கங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தம் இல்லாம இருக்கும். அதை பார்த்தாலே எனக்கெல்லாம் அது ஒண்ணுமே புரியல. ஐ திங்க் நிறைய பேர்த்துக்கு அது மாதிரி கூட இருக்கலாம். பட் சம்ஹவ் சிட்டி லைக்ஸ் இட். ஆர்ட்ஸ் கமிஷன் வந்து சிட்டி அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்குது போல, ஒரு மாடர்ன் ஆர்ட் இருக்கிற சிட்டி மாதிரி அப்படி நினைக்கிறதுனால பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் இந்த பீஸ் சூட் ஆகும் அப்படின்றது ஒரு கணிப்பு. ஸோ போக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். யாரோ இன்டர் பண்ணீங்க. நான் எதுக்கு கவிதாங்க அந்த கொஸ்டின் எதுக்கு கேட்டேன்னா, திருவள்ளுவர் யாரு, எதுக்கு சான் பிரான்சிஸ்கோலன்ற 2 கொஸ்டின் எல்லார்கிட்ட இருந்து வரும். அதே மாதிரி இந்த யாதும் ஊரே யாவரும் கேளு தான் என்ன, செகண்ட் வை சான் பிரான்சிஸ்கோ, ரைட்? நம்மளோட ப்ரெசன்டேஷன்ல வந்து இது என்ன அப்படிங்கிறது மட்டும் போடாம எந்த கான்டெக்ட்ல சான் பிரான்சிஸ்கோல வைக்கலாம்னு பாக்குறோம் அப்படின்னு அந்த கான்டெக்சுவல் பிக்சரும் கொஞ்சம் கொண்டு வந்தா இட் வில் ஆட் வேல்யூ. அதுக்காக தான் அந்த கொஸ்டின் கேட்டேன். ஷூருங்க. நீங்க அந்த லாஸ்ட் மீட்டிங்கை வந்து டைம் இருந்தா கொஞ்சம் பாருங்க, ரெக்கார்டிங்ல இருக்கு, யூடியூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுடைய क्वेश्चन ஆன்சர் அதுல கிடைக்கும். அதுல அந்த பிரசன்டேஷன்லயே கொஞ்சம் கிடைக்கும். மேபி யூ ட்ரீட் தட் as a starting point or you can modify upon that. Okay, thank you. Yeah, sure புகழ். நான் அருண் பேசுறேன். சவுண்டா பேசுங்க, கொஞ்சம் சவுண்டா பேசுங்களா. புகழ் கேக்குதா இப்ப? கேக்குதுங்க. ஓகே. இல்ல நாங்க இன்டர்னலா மீட் பண்றோம். பிரசன்டேஷன் டீம் மீட் பண்ணிட்டு will come up with some master decks ரெண்டுத்துக்கும். நான் கொஞ்சம் செக் பண்ணிருந்தேன் மத்த லைக் அவுட் சைட் இந்தியா வேற ஸ்டாச்சுஸ் எப்படி பண்ணிருக்காங்க திருவள்ளுவருக்குன்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா வந்து லண்டன்ல வந்து ஒரு சவுத் ஏஷியா இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டியில நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் 24 இயர்ஸ் முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தேர் ப்ரிப்பேரிங், லைக் அவங்க வந்து திருவள்ளுவர் டே மாதிரி கூட கொண்டாடுறாங்க எவ்ரி இயர். அதுல ஏதாவது கொஞ்சம் அடிஷ்னல் மெட்டீரியல் இருக்கான்னு செக் பண்றோம் டெக்குக்கு. அப்புறம் வந்து இன்னொரு ப்ராமினன்ட் பிளேஸ் என்னன்னா, சிங்கப்பூர்ல வந்து வேர்ல்ட் டாப் 10 பீப்புள் ஆஃப் விஸ்டம் சொல்லிட்டு அதுல திருவள்ளுவரோட ஸ்டாச்சு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் லைக் லுக்கிங் சம் மோர் மெட்டீரியல்ஸ். ஸோ அதை வச்சு லைக் we can லைக் அது ப்ளஸ் நம்மளோட ரிசர்ச் எல்லாம் சேர்ந்து we can come up with a மாஸ்டர் டெக், லைக் அட்லீஸ்ட் பேஸ் டெக் ரெடி பண்ணிடலாம். ஷூருங்க, அது சூப்பர் ஐடியா நீங்க கொடுத்தது. லண்டன்ல வந்து திருவள்ளுவர் டேனே கொண்டாடுறாங்களா? அது வந்து அபிஷியலான திருவள்ளுவர் டேவா? இல்ல லண்டன்ல கொண்டாடல. அங்க வந்து SOASன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, லைக் சவுத் ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சம் சயின்ஸ் சம்திங் லைக் சம் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில வந்து லைக் 24 இயர்ஸ் முன்னாடியே கட்டி லைக் அந்த ஸ்டாச்சு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து சும்மா கூகுள் பண்ணிருந்தப்ப ஏதோ May 17 சம்திங் லைக் ஏதோ அதை கமனரேட் பண்ணி அதை அந்த ஸ்டாச்சு பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சுன்ற மாதிரி திருவள்ளுவர் டேன்னு அந்த யூனிவர்சிட்டி உள்ளார தே ஹேவ் செலிப்ரேட்டட். அது மாதிரி லண்டன் ஹோல் ஆஃப் லண்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் வித் தட் யூனிவர்சிட்டி தே ஆர் டூயிங். ஓகே. பட் ஸ்டில் தி ஸ்டாச்சு லைக் பெரிய ஒரு 6 ஸ்டாச்சு மாதிரி பண்ணிருக்காங்க. வி கேன் கெட் மோர் டீடைல்ஸ். மேபி உங்களுக்கு இமெயில் கூட we can send emails and get more details. ஷூருங்க. நீங்க நம்ம இந்த இமெயில் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, tsky@sfbatam.org. அதை ஃபீல் ஃப்ரீ டு யூஸ். அதாவது நீங்க ஷேர் பண்ணி இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்போ இவரு சாட் விண்டோல சிலதெல்லாம் ஷேர் பண்ணி விட்டார்ல, அப்படியே நீங்க அந்த இமெயிலையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அது ரீச் ஆகும், பர்மனண்டாவே இருக்கும். ஓகே ஷூர் யா.
பை தி வே நீங்க கொடுத்த ஐடியா நல்லா இருக்குங்க ராஜேந்திரன். அதாவது உங்களுக்குள்ளார மீட் பண்ணி நீங்களே ஒரு டீம் லீடரை செலக்ட் பண்ணிட்டு then you will come up with the task and you can also come up with the target date. அதுவும் நல்ல ஐடியா தாங்க. எனக்கு அது ஓகே தான். I don't know what other fields in that team, presentation team la. இவங்க சத்யாங்க அகைன் குயிக்கா ஒன்று அந்த ஐ திங்க் நானும் இந்த விக்கிபீடியாவில் சும்மா பேசிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கேன். ஒரு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் கூட விட்டுருக்காங்க 1960s. ஐ குட் சி தட் விக்கிபீடியாவில் பார்த்தா தெரியுது. ஸோ ப்ரெசன்டேஷன் டீமுக்கு சொல்றேன், அவங்க எல்லாம் பார்ப்பாங்க டெஃபினட்டா. லுக்ஸ் ஓகே, அத ஒரு ரெஃபரல் பாயிண்ட் மாதிரி போட்டுங்க அந்த பிரசன்டேஷன் டெக்ல அப்படின்னு சொல்ல வர்றீங்க, கரெக்ட்டா? ஆமா, ஜஸ்ட் ஷூர். இது வள்ளுவர் புகழ் நான் பேசிங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது சும்மா நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து போட்டுருந்துச்சு திருவள்ளுவர் நாள் பத்தி பார்த்தேன். அது வந்து ஜனவரி 15 லைக் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தை 2வது நாள் அன்னைக்கு திருவள்ளுவர் நாள்னே ஒரு நாள் இருக்கு. ஸோ இனிமே அந்த டே வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அந்த டேல கூட அப்படி 6 மாசத்துல சில முடியும்னாக்க அந்த டேல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் அந்த நாள் வந்து திருவள்ளுவர் நாள் அப்படின்றத பார்த்தேன். ஐ வாண்ட் டு ஷேர் இட். சரிங்க, ஷூர். இப்போ நான் அந்த ஸ்கிரீன் மறுபடியும் போட்டிருக்கேங்க. யாரோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. நான் சௌந்தர்யா பேசுறேன். இது கொஞ்சம் ஃபார்ஃபெச்ட் ஐடியாவா இருக்கலாம், பட் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா we can probably try through allies. இப்ப நான் கூட படிச்சுட்டு இருந்தேன், பேசிட்டு இருந்தப்ப யூசி பர்க்லி வந்து இப்ப இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஸ்டாச்சு இடிச்சதுக்கு அப்புறம் there is this momentum of எப்படி வந்து லைக் சிம்பலைசிங், நாம சாட் விண்டோல பேஸ் பண்றேன், எப்படி ரீடிஃபைனிங் த ரோல் ஆஃப் பப்ளிக் மானுமெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மேபி வி கேன் ஆக்சுவலி லுக் அவுட் ஃபார் allies ஃப்ரம் யூனிவர்சிட்டிஸ் ஃப்ரம் அன் இன்க்ளூஷன் அண்ட் டைவர்சிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட். இப்போ யாது முறை யாவரும் கேளீர் இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது வந்து அதோட பேசிஸே டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து வி கேன் கெட் allies ஃப்ரம் யூனிவர்சிட்டிஸ் ஆர் அதர் லைக் பப்ளிக் ஃபிகர்ஸ், ஈவன் ஃப்ரம் allies ஃப்ரம் சிங்கப்பூர் ஆர் allies ஃப்ரம் இந்தியா. அவங்க என்டாஸ் பண்றாங்க, இந்த ஒரு ஆக்டிவிட்டியை வந்து என்டாஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இஃப் தே கேன் just support like a verbal support கொடுக்குறாங்க, அதை நம்ம பிரசன்டேஷன்ல இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னா ஐ திங்க் தட் மைட் ஹெல்ப் us அப்படின்னு நினைக்கிறேன். அது எக்ஸலென்ட் ஐடியா சௌந்தர்யா. ஆக்சுவலி வந்து இத நம்ம சேர் மூலமா கூட தமிழ் சேர், நான் லாஸ்ட் டைமே பேசணும், பெர்க்லி தமிழ் சேர் அண்ட் மற்ற ஹார்வர்ட் தமிழ் சேர் அந்த மாதிரி நிப்பா தமிழ் சேர்ஸ் எல்லாம் கூட வந்து நம்மள சப்போர்ட் பண்ண வைக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஆமா சூப்பர். ஆமா, ஏன்னா அந்த ஆக்சுவலா நம்ம அந்த இப்ப இட் இஸ் வெரி ஹாட் டாபிக். இப்ப கார்பரேட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து டைவர்சிட்டி இன்க்ளூஷன்ங்கிறது வந்து எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் கெய்னிங் மொமெண்டம்ங்கிறதுனால திருவள்ளூர்ல இருந்து கண்டிப்பா ஃப்ரண்ட் அண்ட் சென்டர்ல வைக்கலாம் நம்ம அதுல, அது அந்த ஆங்கிள். கண்டிப்பாங்க. அதான் நானே சொல்ல வந்து அவங்க டேசி சொன்னாங்க அதே பாயிண்ட் தான். லாஸ்ட் டைம் ஐ திங்க் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் அவர் மென்ஷன் பண்ணாரு, அவரு யூசி பர்க்லி தமிழ் சேர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்கோர்ஸ் நீங்க அதே பாயிண்ட் தான், சேம் பாயிண்ட் தான் நான் ரிப்பீட் பண்ணேன். யூசி பர்க்லி தமிழ் சேர் பிளஸ் ஹார்வர்ட் தமிழ் சேர் இப்போ நம்ம நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அதனால எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். அந்த வெயிட்டேஜ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்ற வெயிட்டேஜோட வரலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டர் இன் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. நீ சே சம்திங், நீங்க சொன்னது இந்த டிரான்ஸ்லேஷன், நீங்க யாவரும் கேள்வி சொன்னீங்கல்ல, அது வந்து let me show you the book. இது பாருங்க, this is the 400 songs of war and wisdom. இதுதான் புறநானூறு. ஜார்ஜ் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான் இது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. he was at UC Berkeley தமிழ் சேர் இருந்தாரு. I would like to, என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்க பிரசன்டேஷன் மெட்டீரியல் போகும்போது அது பேஜ், அதாவது அவர் எழுதியிருக்காது, எவ்ரி சிட்டி இஸ் யுவர் சிட்டி, எவ்ரி ஒன் இஸ் யுவர் கின், ஃபெயிலியூர் அண்ட் ப்ராஸ்பரிட்டி டு நாட் கம் டு யூ பிகாஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்ட்டு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா கூகுள் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த தமிழ் வெர்ஷன் ஆஃப் இட், அண்ட் தென் there is a G.W. Pope or somebody has translated the same thing. Our translation would, if you use George Hart's, I have the thought. Everybody's okay. So I will have to go to another room then. Anyway, அவருடைய டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு என்னுடைய சஜஷன். ரெண்டாவது,
in terms of getting help from the university South Asian department, I know the chairman and also who are involved in that studies. So I can approach them, and actually they hired a Singapore lady as a professor. I was in the interview presentation material because I was a treasurer for the Tamil chair. So they keep inviting me for those kind of things. So I can contact them and see what kind of help we can get from UC Tamil chair. So they would also, if we get help from them, we promise some more money to them, they will really love to help us. So I think I like to pursue that too, in terms of calling the Tamil professor who teaches Tamil at UC Berkeley. So that's, maybe she can help write up something or can come with us to the presentation and all that. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். But I haven't had any chance to talk to them. சரிங்க, ரொம்ப எக்ஸலண்ட் சஜஷன். இந்த ஸ்க்ரீன் மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் டீம் அப்படின்றது தான் பேசிட்டோம், நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு. இதுல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று வருதுங்க. அதை நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு ப்ரோக்ராம் மேனேஜர், 2 ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். இது வந்து லாஸ்ட் மீட்டிங்க்கு அப்புறம் கிடைச்ச ஃபீட்பேக் வச்சு நான் போட்டிருக்கேன். இது ப்ரோக்ராம் மேனேஜர்னா அவர் ஓவராலா இந்த டிசிஐ கமிட்டியை கோஆர்டினேட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு போவாரு. ப்ராஜெக்ட் மேனேஜர்னா லெட்ஸே ப்ரெசன்டேஷன் டீமுக்குள்ளார, இப்போ உங்களுக்குள்ளாரே ஒரு டாஸ்க், ஒரு டீம் லீடு இருக்காரு. அந்த டீம் லீடு கேன் பி அ ப்ராஜெக்ட் மேனேஜர், ஆர் இஃப் யூ வாண்ட் அ செப்பரேட் ப்ராஜெக்ட் மேனேஜர், டீம் லீடு வந்து அந்த கிரியேட்டிவா ப்ரெசன்டேஷன்ல ஃபோக்கஸ் பண்றதோட நிறுத்திக்கலாம், அல்லது அதுதான் எனக்கு பேண்ட்வித் இருக்குன்னு ஃபீல் பண்ணி செப்பரேட்டா ப்ராஜெக்ட் மேனேஜர் வேணும் அப்படின்னா இப்படி கூட பண்ணலாங்க. அதாவது இவங்க பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க: சத்யமூர்த்தி, டெய்சி, சதீஷ் முத்துப்பாண்டி, கிருஷ்ணாப்பாத்துரை. இவங்கள வந்து ஒருத்தர் ப்ரோக்ராம் மேனேஜரா இருக்கட்டும், ஒருத்தர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபார் ப்ரெசன்டேஷன் டீம் அப்படி வந்துக்கிட்டோம், இன்னொருத்தர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபார் நெட்வொர்க்கிங் டீம் அப்படி வந்துக்கிட்டோம். இது ஓகே தானே? சஜஷன் புகழ். ப்ராஜெக்ட் மேனேஜர்ன்றவர் வந்து ஒரு டீமுக்கா இருக்கக்கூடாது. ஆக்சுவலா பிட்வீன் த டீம் வந்து நிறைய கொலாபரேஷன் தேவைப்படும் டு மேக் அ டெசிஷன், டு மேக் இட் ஃபார்வர்ட். அப்படி இருக்கும் பொழுது டீம்ஸ் வந்து ஓரளவுக்கு ஐசோலேட்டடா ஒர்க் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து பிட்வீன் த டீம் லயேசனா இருக்கணும். அதுதான் நம்ம ப்ரோக்ராம் மேனேஜர் வச்சிருக்கோம். The program manager should make sure the projects are, project managers வந்து கரெக்டான டைரக்ஷன் போறாங்களா, எங்கேயாவது அவங்க ஸ்டக் ஆகுறாங்க அப்படின்றத ப்ரோக்ராம் மேனேஜர் பார்க்கணும். ஓகே, அது அந்த சாஃப்ட்வேர் லிங்கோல இருந்து அப்படியே எடுத்திருக்கேன். அதை நம்ம எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாம்னு வச்சுங்க. இங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நமக்குள்ளாரையே முடிவு பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு இந்த டேர்ம் வந்து பொருந்தி வரல. இஃப் யூ டோன்ட் ஃபீல் ப்ராஜெக்ட் மேனேஜர் இஸ் நாட் த ரைட் டேர்ம்னா வேற ஒரு பேர் வச்சுக்கோங்க. நமக்கு இதுல என்னன்னா, நம்ம இதுல என்னென்ன சேலஞ்சஸ் வரும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ரிசால்வ் பண்ற மாதிரி நம்ம ரோல்ஸ் அசைன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலி எண்ட் அப் டெஃபினேஷன் ஆஃப் த ரோல். இப்போ நான் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ ப்ரெசன்டேஷன் டீம்னு இருக்கு, அவங்க வந்து மீட் அமாங் தெம் செல்ஃப்ஸ் அண்ட் டிசைட் ஒரு டாஸ்க் எடுத்துக்க போறாங்க. மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷன், ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் சொல்லி அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்க போறாங்க. தென் அதை ஒர்க் பண்ண போறாங்க, ரைட்டுங்களா? அதை அவங்களுக்குள்ளார கம்யூனிகேட் பண்றதுக்கும் கோஆர்டினேட் பண்றதுக்கும் ஒருத்தர் இருந்தாருன்னா மச் பெட்டரா இருக்கும். லீடா இருந்து பண்ணலாம், அல்ல அவர் வந்து ஜஸ்ட் பி குட் இன் மேக்கிங் வீடியோஸ், யூடியூப் வீடியோ அவர் மேக் பண்றாரு, அவருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும். இப்போ இன்னைக்கு மீட்டிங்ல நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ஃபீட் பண்றதுக்கு, அப்படி ஒருத்தர் கோஆர்டினேட் பண்றதுக்கு அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ டசன்ட் மேட்டர். அந்த மாதிரி கூட அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிட்டோம்னா நீங்க அதை மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் மெம்பர் அந்த டீம் கம்ஃபர்டபுளா லீடுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தட் மெம்பர் பி அ லீட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதுக்குள்ள அவங்க சின்ன சின்ன டாஸ்க்கை ஒருத்தர் அசைன் பண்ணிக்கிறது, தென் தட் லீட் வில் மேனேஜ்.
இல்லையா? சரி. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு திடீர்னு ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, நீங்க திரும்ப இதே மாதிரி நம்ம மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் பண்ணணும். நீங்க எல்லா டீம் லீடை மட்டும் கூப்பிட்டு யூ கேன் கம்யூனிகேட் இல்லையா? உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வேணும் அந்தந்த டீமுக்கு. நம்ம எல்லாமே எல்லா டைமும் இதே மாதிரி ஒரு பை வீக்லி மீட்டிங்ல எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி மீட்டிங் வரும், ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, ஸோ ஒரு குயிக்காக ஒரு லீட் கிட்ட கால் பண்ணி நீ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் ரிசால்வ் பண்ணுறதுக்கும் யூ நீட் அ லீட் டு ரெப்ரசன்ட் த டீம். எக்ஸாக்ட்லி காலி சொன்னேன், அதுதான் ஐடியாவே. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது செகண்ட் மீட்டிங் தான் பைதவே. ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரைங் டு ரீச் தட் பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸியாக போயிடும். அப்புறம் லாஸ்ட் மீட்டிங்ல இன்னொரு சஜஷன் என்ன வந்ததுன்னா, ஒரு ஃபீஸபிலிட்டி ஸ்டடி மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அந்த ஃபீஸபிலிட்டி ஸ்டடியும் அகெயின் இஃப் வி ஹேவ் இனஃப் லீட்ஸ் ஒரு இனஃப் பீப்புள் அவங்கெல்லாம் சேர்ந்து பண்றது தான் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி. அருண், நான் உங்ககிட்டயே கேட்குறேன். அருண், நீங்களே ஒன்று சொல்லுங்களேன், எப்போ மீட் பண்ணி எப்போ சொல்றீங்க அப்படின்னு. ஐ மீன் ஜஸ்ட் இது த்ரோ சம் டேட்ஸ். next like 2 weeks we will be meeting again இந்த மீட்டிங் சீரிஸ். இது வந்து every 2 weeks தானே? இது வந்து ஜென்ரலா இப்போ அவர் காலி சொன்ன மாதிரி இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம டைரக்ஷன்ல எடுத்துட்டு போறோம். இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ப்ரெசன்டேஷன் உங்களுக்குள்ள, தென் நெட்வொர்க்கிங் அவர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் அவர்லாம் அப்படி அவரே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அப்புறம் கோஆர்டினேட் பண்றதுக்கு மட்டும் நம்ம தனியா மீட்டிங் போட்டுக்குவோம். அது வந்து எவ்ரி 2 weeksன்னு வச்சுக்கலாம், இல்லை எவ்ரி மந்த்னு கூட வச்சுக்கலாம். அது வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல. ஓகே ஓகே. நான் இந்த மற்ற டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்கலாம். பட் லைக் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் சும்மா வேணா அப்ராக்சிமேட்லி வி கேன் ஹேவ் லைக் 2 weeks from now டு ஹேவ் லைக் பேஸ்ட் இட். அதர்ஸ் ஆர் ஃபைன். அந்த ஒரு 2 weeks வச்சுக்கலாம் எஸ்டிமேட்டட் டைம் இப்போலேருந்து. சரி, 1 week சொல்லுங்க. ஸோ அருண், நீங்க வந்து மீட் பண்றதுக்கு a week from now presentation team அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல டு கிவ் எனி டெலிவரபிள் a week from nowன்னு சொல்றீங்களா? இல்ல ஒரு பேஸ் டெலிவரபிள் வந்து 2 weeks from now. 1 week இல்ல 2 weeks from now. ஓகே. பண்றது வந்து நம்ம பிரசன்டேஷன் டீம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல மீட்டிங்ல ஒரு 30 minutes 40 minutes அந்த மாதிரி மீட் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து we can meet for like a working session மாதிரி 2 hours அந்த மாதிரி மீட் பண்ணலாம். So at least we'll have something to show for the rest of the team by within 2 weeks from now. Okay. Okay. இல்ல if you are taking much time, right, by next week we'll know that at least நம்ம அதுக்குள்ள ஒரு 2 meetings at least meet பண்ணிருக்கலாம் presentation team. So by next Saturday or Sunday we can take a actual call, like இன்னும் ஒரு 1 week குள்ள பண்ண முடியுமா, இல்ல even if it takes more time we can communicate that to the team as well, to Pugad and the rest of the team. Yeah, definitely. I think first meeting la when we identify the requirements we can divide and conquer, right? நீங்க இது பண்ணலாம், நான் இது பண்ணலாம், மாத்தி பண்ணிட்டு then we can put things together and discuss. So at least a week from now to have some sort of idea is a good idea. நான் அதுக்கு தான் நீங்க 1 week from now நோனியும் final deliverable அப்படினு பயந்து போய் கேட்டேன். Thank you. இல்ல ஓகே. ஸோ கவிதா, நீங்க அதை லீட் பண்றீங்களா கவிதா? அந்த சப்போஸ் I'll be happy to, but முன்னாடில இருந்து இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க if they are interested I don't mind supporting. So சரி, I can contribute in any which way that's going to help in getting things together. So okay. By the way, முன்னாடினா இப்பதான் ஆரம்பிச்சோம். நீங்க வந்து you are not at all late. It's just a second week. Exactly. Okay. Yeah, I can lead this in the discussion with everybody. Get things together. Okay. ஸோ இப்போ கவிதா லீட் எடுத்துக்கிறாங்க, அருண் இருக்காரு, கிருஷ்ணா இருக்காரு, பாலாஜி இருக்காரு, ஜெயராதா இருக்காங்க. நீங்க வந்து பேசுங்க, பேசிட்டு அப்புறம் டீம் சொல்லுங்க. டோட்டலி அப் டு யூ. இந்த பக்கம் நெட்வொர்க்கிங் அண்ட் கனெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இவர் சதீஷ் காலில் ஜாயின் பண்ண லாஸ்ட் வீக் வந்திருந்தாரு. செந்தில்வேல் முருகன் காலில் இல்லைன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பாலகிருஷ்ணன் இருக்காரு, சந்தானம் இருக்காரு, ஜெயராதா, கிருஷ்ணா அப்பாத்துறை. கிருஷ்ணா அப்பாத்துறை இருக்கீங்களா காலில்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இருக்கீங்க. ஓ, இருக்கீங்களா? ஓ, ஜனனி கிருஷ்ணகுமார். ஓகே. ஆமாம்மா, பொண்ணோட அக்கௌண்ட் நான் இல்லாம ஜாயின் பண்ணிட்டேன். சரி சரி. ஸோ இதுல சார் நீங்க பாலகிருஷ்ணன் நீங்களே லீட் பண்றீங்களா இந்த டீமை? வாட் டு யூ ஃபீல்? ஹவ் டு யூ ஃபீல்? Or what do you feel? At least in the beginning, I'll do that. In terms of
networking, kind of, I don't know what exactly the purpose of this team தெரியணும் இல்லையா? அதாவது நான் சொல்றேன். என்ன சொன்னீங்க? இல்ல நான் சொல்றேன், நீங்க கேட்டு முடிங்க, நான் சொல்றேன். இல்ல அது in terms of நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. what do you mean by networking, what do you mean by connection? நெட்வொர்க்கிங் அண்ட் கனெக்ஷன்ஸ்னா இதுதாங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, மேயர் லண்டன் பிரீடை காண்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடி சூப்பர்வைசர்ஸ் தான் கீ, அவங்க தான் மெயின் பீப்புள் அப்படின்ட்டு. அப்புறம் அதுல இருந்து அடுத்தது வந்து ஆர்ட்ஸ் கமிஷன் இருக்கு, பார்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கமிஷன் இருக்கு. ஸோ இவங்களுடைய கான்டாக்ட்ஸ் யாரை மீட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓவராலாவே நீங்க டிசைன் பண்ணணும். நம்ம வந்து ஓகே வி ஒன்லி ஹேவ் ஒன் மீட்டிங், இந்த மீட்டிங் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் வைக்கலாம்? இதை வந்து ஆர்ட்ஸ் கமிஷன்கிட்ட வச்சா பெட்டரா இருக்குமா, இல்ல சர்வீசஸ் பார்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல வச்சா பெட்டரா இருக்குமா, இல்ல அவுட் ஆஃப் 11 சூப்பர்வைசர்ஸ் ஐ ஃபவுண்ட் திஸ் பர்டிகுலர் சூப்பர்வைசர் மிஸ்டர் XYZ இஸ் வெரி கீன் இன் இந்தியா ஃபில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கிட்ட வைக்கலாமா? அந்த முடிவை நீங்க எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு I understand. The goal of this team is to find a suitable location for the statue and also culvert. Yeah, that's what it is. Yes, அதுக்கு ஆமா, எக்ஸாக்ட்லி. ஓகே, find a suitable location for Valluvar statue and find a suitable location for Yadumure Yavarum Kele culvert. Yeah. So I think I can help there. Okay. தேங்க்யூங்க. இப்போ ஜெயராதா நீங்களும் அதில் போட்டிருக்கீங்க, ப்ரெசன்டேஷன்லயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஸோ நீங்க பாத்துக்கிறீங்களா? அங்கேயும் ஹெல்ப் பண்ணிட்டு இங்கேயும் ஹெல்ப் பண்ணிட்டு எந்த அளவுக்கு முடியுதுன்னு பார்த்து சொல்றேனே. ஒரு 2-3 லெட்ஸ் மேக் சம் ப்ராக்ரஸ் பேஸ்ட் ஆன் தட் வீக். சரிங்க. இப்போ அதுல பாத்தீங்கன்னா பேர் மறுபடியும் இந்த ஸ்கிரீன் பாக்குறீங்களா? ஜூம்ல இருக்கிறவங்க ஐ திங்க் இட் இஸ் விசிபிள் ரைட்? சதீஷ் முத்துப்பாண்டி, செந்தில் வேல்முருகன், பாலகிருஷ்ணன், சந்தானம், ஜெயராதா, கிருஷ்ணா அப்பாத்துரை. இவரு சந்தானம் வந்து சாக்ரமெண்டோ தமிழ் மன்றத்துல இருக்காரு. அவரு ஐ திங்க் சந்தானம் நீங்க வந்து செக்ரட்டரி தானே சாக்ரமெண்டோ தமிழ் மன்றம்? லைன்ல இருக்கீங்களா? சரி, அவர் ஜாயின் பண்ணாரு. நோ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த நேம்ஸ் இருக்கு, அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன், இமெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர். அப்போ உங்களுக்கு பாலகிருஷ்ணன் உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் இந்த டீம்ல இருக்காங்க, அவங்க கான்டாக்ட்ஸ் உங்க கையில வந்துடும். ஸோ நீங்க கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலா இதுக்கு கோயிங் பேக் டு திஸ் ஒன், ப்ரோக்ராம் மேனேஜர் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏதோ ஒரு பேருன்னு வச்சுங்க. ஓவராலா இப்போ நான் இந்த மீட்டிங்கை ட்ரைவ் பண்ணிட்டு போறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நமக்குள்ளார ஒருத்தர் வந்தாருன்னா வசதியா இருக்கும். நான் ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பா. இந்த ஆர்க் சார்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஈசியில இருக்கேன், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டில செக்ரட்டரியா இருக்கேன். என்னுடைய பிரைமரி ஒர்க் வந்து செக்ரட்டரி ஒர்க்கு, அதுலயே நிறைய இருக்கு. இந்த ப்ராஜெக்டை நான் ட்ரைவ் பண்றேன். அதே நேரத்துல இது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். லாஸ்ட் மீட்டிங்ல சொன்ன மாதிரி இந்த டேர்ம் அப்படின்றது வந்து 1 இயர் டேர்ம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்றது. அடுத்த இயருக்கு வந்து இப்போ நான் வரலாம், வராமல் போகலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் யார் வந்தாலும். ஸோ நான் இப்போ வந்து இதை கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டே இருந்து அடுத்த வருஷம் என்னோட டேர்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல அல்லது நான் வரல அப்படின்னா அந்த டிரான்சிஷன் ரொம்ப டஃப் ஆயிரும். அதற்காக நம்ம இப்போ 15 பேர் காலில் இருக்கோம்னா நமக்குள்ளார வந்து ஒருத்தர் இதை எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஈசியில் இருக்கிறவங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாதிரி சப்போர்ட், வேற லாஜிஸ்டிக் சப்போர்ட், வேற என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுதோ அது கொடுப்பாங்க. ஆனால் ப்ராஜெக்ட் இஸ் ஒரிஜினலி ட்ரிவன் பை த கமிட்டி மெம்பர்ஸ் வித்தின் டி ஸ்கை கமிட்டி. அதுதான் அப்ஜெக்டிவ். சத்யமூர்த்தி, டெய்சி, அப்புறம் சதீஷ், கிருஷ்ணா பாத்துரை 4 பேர் அந்த பேர்ல இருக்கு. அவங்க ஒரு சத்யமூர்த்தி லாஸ்ட் காலில் சொன்னாரு யாரும் எடுத்துக்கலைன்னா நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவங்க டெய்சியும் விருப்பம் சொல்லியிருக்காங்க.
ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்களா ப்ராஜெக்ட் ஓவராலாக கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு? ஷூராங்க. நான் ஐ மீன் லைக் as I said, like I'm very flexible. That's one of my strong areas in general. ஸோ அதனால happy to work with அவங்க. டேசி எனக்கு நான் அவங்ககிட்ட தனியாக பேசுனது இல்லை, பட் we can coordinate and find out how we can structure this. சரிங்க. ஸோ அவங்களும் விருப்பம் சொல்லியிருந்தாங்க, இன்ட்ரெஸ்டடாக சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப சின்னதாக தான் இருக்குல்ல. இப்போ அடுத்து ஸ்பான்சர்ஷிப்ன்றது இப்போ அவங்க கோவிந்த் கோபால், முகமது நூர் இவரெல்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் காளீஸ்வரன் வந்து ஸ்டாச்சு லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக ஒர்க்கு நிறையா வரும், ஸ்கோப் எக்ஸ்பேண்ட் ஆகும். டெய்சி யாருன்னா 2016 இவர் ஜெயபிரகாஷ் வந்து தமிழ் மன்றத்தின் தலைவராக இருந்தார். அவருடைய மனைவி தான் டெய்சி ஜெயபிரகாஷ். அவரும் தமிழ் ஆர்வலர், தமிழ்ல ரொம்ப பற்றுள்ளவர் டெய்சி. அவங்க நிறைய இந்த மேடைகள்ல இதெல்லாம் கவிதை இதெல்லாம் பண்ணுவாங்க, தமிழ் சொற்பொழிவு அதெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். டெய்சி உங்களுக்கு ஓகே தானுங்க? சத்யமூர்த்தியோட ஒர்க் பண்ணிக்கிறீங்களா, கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. சரிங்க, நன்றி. ஐ திங்க் இதுதான் இந்த 2வது 3வது அப்ஜெக்டிவ் நினைக்கிறேன். நம்ம அஜெண்டால பாத்தீங்கன்னா ஃபைனலைஸ் த நேம்ஸ், அப்புறம் செட் டார்கெட் டேட் ஃபார் இனிஷியல் பிரசன்டேஷன் 3வது ஐட்டம். என்னங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நீ கூப்பிடுறேன்னு அன்னைக்கு பேசிட்டு என்ன கூப்பிடல, இன்ஃபர்மேஷன் கேட்டேன். ஸோ கேன் ஐ டூ திஸ்? நான் இன்னொரு மீட்டிங் இருக்கிறேன். நீங்க பாலகிருஷ்ணன் நீங்க இதுல இருக்கீங்க, மியூட் போய்க்கீங்க. சரி. ஸோ அஜெண்டால வந்து செட் 3வது ஐட்டம் செட் டார்கெட் டேட் ஃபார் இனிஷியல் பிரசன்டேஷன் பார்ட், அதை நம்ம பேசிட்டோம். அவரு கவிதா முருகேசன் அதை லீட் பண்றாங்க, அருண் ஜெயராதா இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, பாலாஜி கிருஷ்ணா இவங்கெல்லாம். அதே மாதிரி சிட்டி அஃபிஷியல்ஸுக்கு வந்து ஒரு பாலகிருஷ்ணன் இருக்காரு, அவருக்கும் அவங்க டீம் ஹெல்ப் பண்றாங்க. ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ கவர்ட். ஆனால் டார்கெட் டேட் அப்படின்னு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. நான் இப்போ எல்லாம் அந்த கொஸ்டின் கேட்குறேன். பாலகிருஷ்ணன் இருக்கீங்கல்ல? ஸோ டார்கெட் டேட்னு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்களா இந்த நெட்வொர்க்கிங் அண்ட் கனெக்ஷன் ஸ்பாட்ல? இல்லை நீங்க நான் ஃபிக்ஸ் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் இது உங்களுக்கு if we are going to involve the politicians to get something, அது நான் நினைச்ச மாதிரி உடனே நடக்காது. இல்ல இந்த டார்கெட் டேட் வந்து எதுக்கு சொல்றேன்னா, நாட் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்குல்ல, நீங்க யூ ஆர் கோயிங் டு சூஸ் எனிஒன். இவரு பார்க்ஸ் கமிஷனா இருக்கலாம், இல்ல சூப்பர்வைசரா இருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ஸ்கெட்யூல் பண்றதுக்குரிய டார்கெட் டேட் தான் சொல்றேன். இப்போ ஸ்கெட்யூல் பண்றதுன்னா அப்கோர்ஸ் யூ நீட் அ குட் ப்ரெசன்டேஷன், ரைட்? அந்த ப்ரெசன்டேஷன் ரெடி பண்றாங்க அவங்க டீம்ல. தென் யூ ஆர் கோயிங் டு அப்ரோச் த ஆஃபீஸ், ஃபைண்டிங் இட் அவுட். அவங்க யாரு நீங்க யாரு அப்படின்லாம் விசாரிப்பாங்க. இப்போ தமிழ் மன்றத்தை பத்தி நம்ம சொல்லுவோம். அந்த பார்ட்டை தான் நான் பேசுறேன். அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்ட்டுக்கு லெட்ஸ் ஹேவ் சம் டேஞ்சபிள் டேட். இந்த டேட்குள்ளார நான் அவங்க கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் அப்படின்றத நான் சொல்றேன். அது வந்து let me tell you, ஒரு கண்டிஷன்னா இது நீங்க as a எக்ஸிக்யூட்டிவ் கம்பெனி மெம்பர் ஆஃப் தமிழ் மன்றம் நீங்க இது ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் ஐ ஹேவ் நோ ஐடியா the San Francisco area தமிழ் மன்றம் is for this project. ஸோ நீங்க முதல்ல என்ன பண்ணுங்கன்னா have a executive committee or தமிழ் மன்றம் committee. அவங்க வந்து let them officially we want to திருவள்ளுவர் ஸ்டாச்சு எரெக்ட் பண்றோம், சான் பிரான்சிஸ்கோல கல்வெட்டு பண்றோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி then we can say தமிழ் மன்றம் இந்த மாதிரி பே ஏரியா தமிழ் மன்றத்தில் இவ்வளவு 40,000 பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஸோ நாங்கெல்லாம் சேர்ந்து இதை விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ அது நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். அதாவது யூ ஹேவ் டு ஹேவ் தமிழ் மன்றம் ரியலி என்ன சொல்றது, யூ ஹேவ் டு பாஸ் ரெசல்யூஷன்
இந்த செய்யறது நல்லது அப்படின்ட்டு. அது இல்லாத வரைக்கும் இண்டிவிஜுவலா தான் நான் போக முடியும். இப்போ போனா ஏன்னா அது அந்த கொஸ்டினுக்கு ஆல்ரெடி ஆன்சர் இருக்குங்க. அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்டே ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கோட மினிட்ஸ்ல இருக்கு. இதை நாங்க மேலேயே பாஸ் பண்ணிட்டோம். மே ஜூன்லயும் நினைக்கிறேன். அரௌண்ட் த டைம் ஃப்ரேமே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவையான அந்த பேக்கிங், இப்போ லெட்டர் ஹெட்ல இருந்து ஒரு லெட்டர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அல்லது ஒரு இமெயில் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அது அதுக்கப்புறம் தான் இந்த டீம் அனௌன்ஸ் பண்றோம். வாலண்டியர்ஸ் வச்சு தானே we are getting this done. So அந்த பார்ட் கவர்டு. இப்போ வந்து இதுல நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் டெக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடாவே அதை போடலாம். ஹூ அப்கோர்ஸ் அப்படித்தான் ஆரம்பிக்க முடியும். ஹூ இஸ் தமிழ் மன்றம், ஹூ வி ஆர், எத்தனை பேர் இருக்கோம், 40,000 பேர் இருக்கோம் அப்படின்ற விஷயம்லாம் அதுல கவர் ஆயிடும் அந்த ப்ரெசன்டேஷன் டெக்ல. ஸோ தட் வுட் பி த ஸ்டார்டிங். அது தவிர தட்ஸ் குட். உங்க மெம்பர்ஷிப் இதுல இருந்து இது இந்த சிட்டி ஆஃப் சான் பிரான்சிஸ்கோ இதுல என்ன லாபம், why do we want to do it in San Franciscoன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த மெம்பர்ஷிப் லிஸ்ட்ல இருந்து எவ்வளவு பேர் சான் பிரான்சிஸ்கோல இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? How many people belong to the Tamil Mandram from San Francisco City? அக்யூரேட் நம்பர் இல்ல, பட் அப்ராக்சிமேட்டா சொல்லலாம். லெஸ் தேன் 5% அப்படின்னு கூட சொல்லலாம். அது மேபி ஈவன் லெஸ் தேன் தட். இப்போ 500 பேர் இருக்கும் டோட்டலா. ஹார்ட்லி ஒரு 10, 15, 20 பேர் தான் சான் பிரான்சிஸ்கோ சிட்டில இருப்பாங்க. அதுவும் தமிழ் மெம்பர்ஷிப் 500ங்கிறீங்களா? 500 மெம்பர்ஸ் இருக்காங்க தமிழ் மன்றம். 500+. ஓகே. இல்லை, அது ஏன் கேட்குறேன்னா, when we approach a supervisor, இப்போ அந்தந்த தொழில இருந்து ஒரு 4-5 பேர் போய் அவனை இம்ப்ரெஸ் பண்ணலாம்ல. அதுக்காக எவ்வளவு பேர் அவனுக்கு தெரியும் இவ்வளவு ஓட்டு இருக்கு நமக்கு வரும், அல்லது இந்த கம்யூனிட்டிக்கு நாம் நல்லது பண்றோம் அப்படின்னு அவனுக்கு அவன் தெரிஞ்சதுன்னா he will support us easily ன்னு சொல்றேன். அதுக்கு மேபி அது நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. எவ்வளவு பேர் மேபி as a part of we can invite them to join us to when we meet the supervisors. அல்லது we have to decide யாரெல்லாம் போய் இந்த சூப்பர்வைசரை மீட் பண்ண போறோம் அப்படிங்கிறது டிசைட் பண்ண. ஏன்னா ஒருத்தர் போறதை விட ஸ்ட்ரென்த் இன் நம்பர்ஸ். ஒரு 4 பேர் 5 பேர் போய் தென் நான் போய் எடுத்து சொல்லும்போது he will listen more carefully than ஒருத்தர் போனா. Anyway, each districtக்கு வந்து each districtல ethnic breakdowns இருக்கா எங்காவது டேட்டா? சான் பிரான்சிஸ்கோ டிஸ்ட்ரிக்ட்ல this is the number of Asians, அந்த மாதிரி டேட்டா ஏதாவது இருந்ததுன்னா maybe we can use to. if நீங்க பேர் பாத்தீங்கன்னா if you go to San Francisco Board of Supervisors விக்கிபீடியால இருக்கு. அதுல பேர் பாத்தீங்கன்னா each district யாருடைய சூப்பர்வைசர் அவங்க நெய்பர்ஹுட் அண்ட் ஏரியா ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்ட்டு போட்டிருக்கான். சரிங்க. அதுல I mean Norman E is a Chinese name. He is the president. Okay. அந்த ஆள் வந்து I mean it's we don't know where how many people of Indians live within தெரியாது. அது I don't know how we go about collecting it. இல்ல நம்ம வந்து இந்த ஃபெரி பில்டிங் பாக்குறங்காட்டி that comes under district 3. நீங்க வந்து பிரசிடென்ட் வந்து நார்மன் ஏ அப்படிங்கிறீங்க. இப்போ you said 3 around Peskin. ஆமா, around Peskin. Yes. It's North Beach, Chinatown, Telegraph Hill, North Waterfront, Financial this Nav Hill. So North Waterfront and maybe that belongs to the ferry building. ஆமாங்க, நான் அந்த மேப்ல பார்த்த வரைக்கும் அப்படிதான் தெரிஞ்சது. பட் we still have to confirm பண்ணிக்கலாம். நான் அந்த மேப் பார்க்கல அப்படி தெரிஞ்சது. it comes all the way to the mission வந்து வர்றங்காட்டி ferry building falls under district 3 அப்படின்னு தெரிஞ்சது. We can definitely look into that. இல்ல நான் I'm sorry, I'm taking too much time. இதுல வந்து எதுக்கு கேட்டேன்னா, not just looking at Tamil Mandram மட்டும் பார்க்காம can we look at like how many
தமிழ்ஸ் லிவ் இன் சான் பிரான்சிஸ்கோ டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரியும் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். டெஃபினெட்லிங்க. அது வந்து இன்னொன்னு நீங்க கூகுள் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த சென்சஸ் டேட்டா இருக்கு. இந்த சென்சஸ் டேட்டா வந்து நீங்க கேட்குற மாதிரி ஸ்லைஸா இத்தனை பேர் அப்படின்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. இட்ஸ் ஆல் அவுட் தேர். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அவ்வளோதான். ஆனா இது சான் பிரான்சிஸ்கோக்கு மட்டும் இல்லைங்க புகழ். இது வந்து பே ஏரியா தமிழ் மன்றம் போது எங்கெல்லாம் நம்ம பே ஏரியா இவ்வளவு தூரம் சான் ஹோசே அது வரலும் கவர் பண்றோமோ எல்லாத்தையும் சேர்த்து தான். நாட் ஒன்லி ஃபார் சான் பிரான்சிஸ்கோ த சென்சஸ் வாட் எவர் வி ஆர் டூயிங் இந்த கணக்கெடுப்பு. யா ஆஃப் கோர்ஸ். அப்புறம் இன்னொன்னு அதனால அது சான் பிரான்சிஸ்கோ டிஸ்ட்ரிக்ட மட்டும் நீங்க கவுண்ட் பண்றதுல அர்த்தம் இல்லை. இல்லைங்க, நான் வந்து சொல்ல வர்றது எதுக்குன்னா, வாட் இஸ் இன் இட் ஃபார் தட் டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்வைசர் அப்படிங்கல இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப், அவ்வளவுதான் சொல்ல வரேன். Of course we are going to represent as how big diaspora we are. How big diaspora we are ங்கல கண்டிப்பா வரும். பட் the பாலகிருஷ்ணன் சார் சொன்னது வந்து இந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல what is in it for me அப்படின்னு வரும்போது, do we have some numbers? If it is a greater number we can leverage it, otherwise we are going to downplay it. We are going to use the things that is going to help us. Yeah, sure. அதுல கிருஷ்ணகுமார் எனக்கு இன்னொரு பாயிண்ட் அதுல என்னன்னா, சென்சஸ் டேட்டா சொன்னா பாத்தீங்களா, there is another data called Facebook. Facebookல வந்து நீங்க ஒரு அட்வர்டைசரா இருந்தீங்கன்னா, if you pay some money and you want to advertise, they will break down into many different categories and many different segments. நீங்க கேக்குற மாதிரியே அவங்க ஃபிளேவர்லாம் கொடுப்பாங்க. I want to target Asian. I want to target Asian who eats ramen. I want to target Japanese who doesn't like sushi. அந்த ரேஞ்சுக்கு போகும். அந்த டேட்டா எங்க இதுலயே செக்மெண்ட் இருக்குது, நானும் பார்க்கறேன். எங்க செக்மெண்ட்ஸ்ல இருக்கு. யா, இதை எப்படி இந்த ஃபேஸ்புக் டேட்டாவை எப்படி நம்ம லெவரேஜ் பண்ணலாம்னா, ஒரு ப்ரோக்ராம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஐ ஹியர்ட் ரீசென்ட்லி தே ஹேவ் டிஸ்கண்டினியூட் தட் ப்ரோக்ராம். அதாவது இந்த ஃபேஸ்புக் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஃபேஸ்புக் கம்பெனி வந்து ஆஃபரிங் $250 ஃப்ரீ money to run advertisement for some non-profit of their choice. ரைட்டுங்களா? அது இப்போ ஏதோ மிஸ்யூஸ் நிறைய நடந்தனால அது நிப்பாட்டிட்டாங்க போல. பட் எனிவே அந்த ஒரு டாலர் அமௌண்ட்டை வச்சு போகும் பொழுது இந்த 40,000 தமிழ்ஸ் இங்கே எப்படி இருக்காங்கன்றத லாஸ்ட் இயர் எஸ்பிபி ஷோ நடந்தது ஃபார் டிசிசி, தமிழ் கல்ச்சுரல் சென்டர் ஃபண்ட் ரைசிங். அந்த எஸ்பிபி ஷோ நடக்கும்போது நான் ஃபேஸ்புக்கோடைய 2 இன்ஜினியர்ஸோட ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணும்பொழுது அந்த டேட்டாவை வேலிடேட் பண்ண முடிஞ்சு. இந்த 40,000 அப்படின்றது வந்து காது வழியா ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி அப்படியே தான் போயிட்டே இருக்க வழியா அதை வேலிடேட் பண்ண முடியல. சென்சஸ் அந்த அளவுக்குலாம் நான் போய் பார்க்கல அட்லீஸ்ட். அப்போ ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணும்போது அந்த டார்கெட் ஆட் கொடுக்கும்போது எனக்கு நம்பர் ஆஃப் தமிழ்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு நம்பர் கிடைச்சதுங்க, 36,000 அண்ட் ஆட். கிட்டத்தட்ட அந்த 40,000 வேலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் டு லெட் யூ நோ. சரி, ஓகேங்க. ஸோ ஐ திங்க் நம்ம இது ரெண்டையும் கவர் பண்ணிட்டோம். அப்போ பாலகிருஷ்ணன் அவங்க வந்து 1 வீக்ல ஒரு ப்ரெசன்டேஷன் ஏதோ ஒன்று ரெடி பண்ணப்போ, சாரி ப்ரெசன்டேஷன் இல்லை, அட்லீஸ்ட் அவங்க ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறதாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணிக்கிறீங்கன்னா அவங்க இப்போ நீங்கள் கொடுக்குற இன்புட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மன்றம் ஹூவிஆர் நம்ம எத்தனை ஆயிரம் பேர் இருக்கோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற இன்புட்லாம் ஃபீட் பண்ணும்போது அவங்க அதை இன்கார்பரேட் பண்ணி நல்லா ஒரு மெட்டீரியல் தயாரிப்பாங்க. ஸோ தட் வில் பி அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். தட்ஸ் குட். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பண்ணட்டும். மேபி என் பேரையும் அதில் எஸ் அ கன்சல்டன்ட்னு போட்டுருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ மெம்பர். Maybe I can, அவங்க மீட்டிங் இருக்கும்போது I can also participate, at least listen. If I know, நான் independent, I will also try to find out how to meet the supervisors, how to meet the mayor, and then arts commission. அதெல்லாம் I will do independent. I will see what are the chance of getting an appointment, how long it got to wait. அது தெரிஞ்சுக்கிறேன். Then I'll report next time when we meet. I don't know when you're planning to have the next meeting. We'll try to get some information. So I'll reach it, then we can, project. We are going to meet on such and such a day with the presentation material.
அப்படின்ட்டு நம்ம போகலாம். ரைட் நவ் I can simply throw some number, but அது சரியா வராது. ப்ளஸ் எலெக்ஷன் சமயம், I don't know how busy they are, because நவம்பர்ல மறுபடியும் எலெக்ஷன் வருது for supervisors. So அவன் he will be interested in getting re-elected than listening to us. So அதையெல்லாம் பார்க்க வேண்டியது. Sure, absolutely. It totally fair. நான் I want to push, அது புஷ் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அது சொல்றேன். So it's fair. சரிங்க. Therefore இந்த ஸ்பான்சர்ஷிப்பை பத்தி நம்ம பேசலீங்க அவ்வளவா இன்னைக்கு. ஸ்பான்சர்ஷிப்ன்றது சைட்ல இப்போ புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்றேன். நம்ம தமிழ் மன்றத்துக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்பான்சர் திருவள்ளூர் ஸ்டாச்சுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது கோவிடுக்கு முன்னாடி. இப்போ கோவிட்க்கு அப்புறம் அவரு லைன் ஆஃப் பிஸ்னஸ் எஃபெக்ட் ஆயிருக்கு. அவர் அதே ஸ்டேட்டஸ்ல இருக்காரா இல்ல வேற ஸ்பான்சர்ட் அப்ரோச் பண்ணணுமா அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ஒன் ஆஃப் த அன்னோன்ஸ். ஸோ நம்மகிட்ட நிறைய அன்னோன்ஸ் இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த அன்னோன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது. ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கூட பேசிக்கலாம். ஒரே ஒரு தாட் அதுல. சொல்லுங்க. ஃபண்ட் ரைசிங் எதுவும் பண்ண போறோமா? ஃபண்ட் ரைசிங் டேஸ் இந்த क्वेश्चन லாஸ்ட் டைமே வந்தது. என்ன ஆன்சர்னா, it is too soon to say one way or another. Yeah, of course there will be some cost or expense involved. அது for sure. அது how much அப்படின்றது நமக்கு தெரியல. How much ன்னு establish பண்ணிட்டோம்னா then we will determine whether we need fundraising or not. So இவங்க மீட்டிங் எல்லாம் போறோம்ல, நம்மலாம் சேர்ந்து போவோம். ஐ திங்க் இன்னும் 1-2 monthsக்குள்ளார தெரிஞ்சிடும் இதோடைய ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படின்றது. அந்த காஸ்ட் டிட்டர்மினேஷன் எந்த டீமோடைய இதுல வரும், கோல்ல வரும்? இப்போதைக்கு காஸ்ட் டிட்டர்மினேஷன் 2 லெக்கா பிரியுது காலி. ஒரு லெக் என்னன்னா காஸ்ட் டு த சிட்டி ஆஃப் சான் பிரான்சிஸ்கோ. லைக் ஐ செட் இந்த பிஃபோர், எல்லாரும் நீங்களும் சொன்னது அதே தான். வாட்ஸ் இன் நீ அப்படின்னு கேட்கும்போது அதுல ஏதாவது டொனேஷன் எதிர்பார்க்குறாங்கன்னா அது ஒரு சிக்னிஃபிகண்ட் காஸ்ட். அது அந்த நெட்வொர்க்கிங் டீம் நம்ம மீட்டிங் போயிட்டு வரும்போது வெளியே வரும்போதே தெரிஞ்சிடும். இப்படி எல்லாம் அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க, இல்லை இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்கன்ட்டு. அது ஒரு லெக். இன்னொரு லெக் ஆக்சுவலா அந்த ஸ்டாச்சுவை தயாரிக்கிறதுக்கு, கல்வெட்டு தயாரிக்கிறதுக்கு, அதை கொண்டு வர்றதுக்கு, இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஸோ அந்த 2 லெக்கா இருக்கு. அந்த செகண்ட் லெக் ஃபால்ஸ் அண்டர் ஸ்பான்சர்ஷிப் டீம். அவங்க ஒரு பட்ஜெட் ஒன்று ரெடி பண்ணி இவ்வளோ செலவாகும் அப்படின்றத அவங்க கொண்டு வருவாங்க. அப்கோர்ஸ் நெட்வொர்க்கிங் டீம் ஃபீட் கொடுப்பாங்க. எங்களுக்கு சிட்டிக்கு இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, அவங்க ஒரு $50,000 அல்லது $100,000 டொனேஷன் பக்கமாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க ஃபீட் கொடுப்பாங்க. Yes, that answers your question, right? Yeah. ஓகேங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் எப்போங்க வச்சுக்கலாம்? பொதுவாக எல்லாத்தையுமே கேட்குறேன். சும்மா த்ரோ சம் டேட்ஸ். இதே மாதிரி 2 weeks from now மீட் பண்ணலாங்களா? சரிங்க. ஸோ இதே சண்டே வச்சுக்கோங்க. இப்படியே ஒரு சண்டே 8 o'clock. ஐ திங்க் நிறைய பேர் அட்டன் பண்றதுனால இது நமக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் டைமா தெரியுது. 9:30 ஆயிடுச்சு. ஸோ 1.5 மணி நேரம். நெக்ஸ்ட் மீட்டிங்கும் இதே 1.5 மணி நேரம் போடுறேன். பட் வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் வித்தின் 1 hour. அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த சார்ட் விண்டோல ஷேர் பண்ணியிருக்காங்க சில லிங்க்ஸு. அதை நான் கேப்சர் பண்ணி இமெயில் போட்டு விட்டுறேன். இப்போ உங்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்துடும். நீங்கள் எதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுங்க. அந்த tsky@sf.org இருக்கு பார்த்தீங்களா, sfpatam.org அந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணிங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க. நமக்குள்ளார பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ டீமாக பிரிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஏதாவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் ஃபைனலாக சொல்லுங்க. தென் we can close the meeting. ஒரே ஒரு கொஸ்டின் இருந்ததுங்க. ஸ்பான்சர்ஷிப் பத்தி பேசினப்போ நீங்க ஏதாவது கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப், ஏன்னா நிறைய தமிழ் லீடர்ஷிப் இருக்காங்க இல்லையா சிலிகான் வேலியில. ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை இருக்காரு, தமிழ் அவரு. ஸோ யாராச்சும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரீச் பண்ணி கேட்கலாமா கார்பரேட்டை ஸ்பான்சர் பண்றதுக்கு? ஐ மீன் தாட் வந்ததே கேட்டுட்டேன். ஐ டோன்ட் பிலாங் டு தட் கமிட்டி ஆர் வாட் எவர். ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் கேட்கலாம் அப்படின்னு.
அப்சல்யூட்லிங்க. அது நம்ம அந்த ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பா ஹெல்ப் எல்லாம் தேவைப்படும். இப்போ லாஸ்ட் பிரசன்டேஷன்ல ஒன்று கவர் பண்ணது என்னன்னா, இப்போ நம்ம பேசி இருக்கிறது வந்து சிட்டி சூப்பர்வைசர்ஸ், பார்க்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கமிஷன் இவங்கள தான் பேசியிருக்கோம். தேர் இஸ் அனதர் செக்மெண்ட் கால்டு சான் பிரான்சிஸ்கோ பிலவட் சன்ஸ் ஆர் பிலவட் டாட்டர்ஸ். அதுல இருக்கிற சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க சான் பிரான்சிஸ்கோக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து மிஸ்டர் மார்க் பெனியாஃப், அவர் வந்து salesforce.com சிஇஓ, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. அவரு எக்கச்சக்கமா செலவு பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப அப்ரோச்சபிள், அமீனபிள். அவர் வந்து அமிக்கபிள். அவரு salesforce.comல ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு அல்லது டைரக்டாவே மிஸ்டர் மார்க் பெனியாஃபோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, நம்மள தமிழ் மன்றத்துக்கு தமிழ் மேல ஆர்வமா இருக்கிறவங்கள நம்ம டேப் பண்ணி அவங்க வழியா அப்ரோச் பண்ணா ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கும். இஃப் வி கம் அக்ராஸ் அ ரோட் பிளாக், அவர் மார்க் பெனியாஃப் உள்ள வந்தாருன்னா நல்லா இருக்கும்னா அவரை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்க ஸ்பான்சருக்கு கேட்குறீங்க. இப்போ சிட்டியோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, city is expecting like $500,000 or $1 million for this small project அப்படின்னா, then we can approach these big shots. Of course அது எப்பவுமே எல்லாமே நெகோசியேஷனுக்கு அப்புறம் தான். அவங்க சும்மா இது there is no such a fixed thing, இதுக்கு 1 million அப்படின்லாம் அவங்க ப்ரைஸ் டேக்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. போ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அதெல்லாம் மெனி அன்னோன்ஸ்ல இதுவும் ஒரு அன்னோன் வச்சுங்களேன். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க ரொம்ப ஆர்வமா மறுபடியும் 2வது மீட்டிங்க்கு வந்ததுல. அதுல வந்து 1.5 மணி நேரம் உட்காந்து இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். ஐ திங்க் இந்த இதுவே நல்லா தெரியுது. இது வந்து என்னமோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணவே முடியாதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் வெரி டூவபிளா தான் தெரியுது. வித்தின் செகண்ட் மீட்டிங்லேயே ஐ ஹவ் ட்ரெமண்டஸ் கான்ஃபிடன்ஸ். ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹேஸ் த சேம் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நம்ம கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிடலாம். இதே மாதிரி போயிட்டே இருந்தோம்னா சீக்கிரமே அச்சீவ் பண்ணிடலாம். இட்ஸ் வெரி ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு இந்த ப்ராஜெக்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மறுபடியும் 2 வாரம் கழிச்சு இதே டைமுக்கு மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ. குட் நைட் ஆல். தேங்க்யூ.